கிங் ஆஃப் தமிழ் டிராமா வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். இந்த டிராமாவோட நேம் என்னன்னா, இதுதான் இந்த டிராமாவோட பேரு. மறக்காம இந்த டிராமாவை பத்தி என்ஜாய் பண்ணுங்க. இந்த டிராமா பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஓப்பனிங் சீன்லயே ஒரு கப்பலை தான் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. அந்த பொண்ணு என்ன சொன்னா, உண்மையாவே நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை விட அழகா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்க, அவ குப்பைக்கு சமம், நீ வேற லெவல்ல இருக்க அப்படின்னு சொல்லி இவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு தான் நடந்து வந்துட்டு இருக்கா. இந்த பொண்ணு தான் நம்ம கதையோட ஹீரோயின். இப்ப ஹீரோயினை பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து அவனோட மண்டையிலே ஊத்த, உனக்கு என்ன பைத்தியம் அடி, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு இவன் கேட்கறான். எனக்கே நீ துரோகம் பண்றியாடா அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா, ஓ இந்த பொண்ணு தான் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டா, பாக்குறதுக்கு கரப்பாம்பூச்சி மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு கோவம் வந்து அவளுக்கு ஓங்கி ஒரு அறையை போட்டுறா. இப்ப இவ்வளவு அரைஞ்ச உடனே பாய் ஃப்ரெண்ட் காரன் பாத்தீங்கன்னா ஹீரோயினை பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறான். என்னடி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, என்ன நாட்டுல நடக்காததையா நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு துரோகம் பண்ணல, நானும் உனக்கு துரோகம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பாத்தீங்கன்னா அங்கிட்டு ஓரமா நடந்து போயிட்டு இருக்க ஒரு பையனை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறா. இந்த பையன் தான் நம்ம கதையோட ஹீரோ. ஹீரோயின் ஹீரோவை இப்படி கிஸ் பண்ணத பாய் ஃப்ரெண்ட் காரன் பார்த்த உடனே அவன் ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, நான் உன்னை பிரேக்கப் பண்றேன், இன்னையில இருந்து இவன் தான் என்னோட மாமா அப்படின்னு சொல்லி ஹீரோ அங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறா. இப்ப தனியா வந்த உடனே என்ன சொல்றானா, என்னை மன்னிச்சிருங்க, என் பாய் ஃப்ரெண்டு என்னை ஏமாத்திட்டான், அவனை வெறுப்பேத்தான் நான் கிஸ் பண்ணேன், மத்தபடி எனக்கு உங்க மேல விருப்பம்லாம் இல்ல அப்படின்னு சொல்ல ஹீரோவா அமைதியா கேட்டுட்டு இருக்கான். இப்பவே என்ன சொல்றானா, இந்த கிஸ்ஸுக்கு நானே ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவளோட கார்டை கொடுக்க, இதுதான் நீ சொன்ன அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ஹீரோவும் கேட்கறான். எனக்கு இந்த பணம்லாம் வேணாம் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க, இல்லங்க நீங்க இன்னொரு காரியமும் எனக்காக பண்ணணுமே அப்படின்னு இவன் சொல்றான். என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, ஏன் கூட சேர்ந்து ஒன்னா சரக்கு அடிக்கணும் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சரக்கு அடிச்சுட்டு கதை பேசுறது டான்ஸ் ஆடுறதுன்னு கிளப்பையே கதை கட்டிட்டு இருக்காங்க. இப்ப அவன் நிறைய சரக்கு அடிச்சிட்டு இருக்க. ஹீரோ என்ன கேக்குறானா, நீ எங்க வேலை பாக்குற, உன்னோட ஃபேமிலி எல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, நான் இந்த இடத்துல வேலை பாக்குறேன், ஆனா ஃபேமிலி மெம்பர் யாருமே இல்ல தெரியுமா அப்படின்னு இவன் அழ ஆரம்பிச்சிடறா. என்னோட ஃபேமிலி மெம்பர் எல்லாமே ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க, என்னோட அம்மா அப்பா தம்பின்னு நான் மட்டும்தான் உயிர் பொழைச்சேன், நான் ஏன்டா பொழைச்சேன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி இவன் அழுதுட்டு இருக்க. ஹீரோ அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஹீரோவை கிட்ட பாத்துட்டு அவனுக்கு கிஸ் பண்ணலாம் அப்படின்னு போக ஹீரோவும் கிஸ் பண்ணலான்னு கிட்ட வரான். ஆனா இவன் கிஸ் பண்ணாம ஹீரோ மேலே வாமிட் பண்ணி விட, இதெல்லாம் உனக்கு வேணும்டா அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் அவளோட கம்பெனிக்கு தான் வந்துட்டு இருக்கா. ஐயோ இப்படி அடி குடிப்ப, தலை எப்படி வலிக்குது பாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இவ வந்துட்டு இருக்கும் போது அதே கம்பெனிக்கு தான் ஹீரோவும் வரான். ஏன்னா இந்த கம்பெனி ஹீரோவோட தான். இப்போ பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஹீரோ பார்த்தவொன்னு, இங்க எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன், நான் தான் சொல்லிட்டேன் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கிறேன்னு, எனக்கு பாய் ஃப்ரெண்டா நடிக்கிறதுனா அதுவா மட்டும் தான் இருக்கணும், அதுக்காக வேலை பார்க்குற இடத்துக்கலாமா வருவா அப்படின்னு சொல்லி ஹீரோ கூப்பிட்டு வச்சு தனியா பேசிட்டு இருக்கா. இங்க பாரு இப்பெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வராத, என்னோட கார்டை வச்சுக்க, மாசம் $5 மட்டும் எடு, அதுக்கு மேல எடுக்காத, என்னால காசு தர முடியாது, அதே மாதிரி முக்கியமா இந்த மாதிரி காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் போடாத, ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போலயே, வேணா வாடகைக்கு எடுத்து போட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் என்ன கேக்குறானா, எத்தனை வருஷம் அந்த ஃபீல்டுல இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ அவனோட கேங்ஸ்டர் ஃபீல்ட பத்தி நினைச்சுக்கிட்டான். 10 வருஷம் அந்த ஃபீல்டுல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, 10 வருஷமா உன்னை பார்த்தா வயசானவன் மாதிரியே தெரியலையே, சின்ன வயசு பையன் மாதிரி தான் இருக்கு, 10 வருஷம்னா கூட உனக்கு ஒரு 35 வயசு இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. ஹீரோ பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே கேங்ஸ்டர் ஆயிருப்பான், அதை மறைக்கிறதுக்காக நிறைய பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அந்த இடத்துல ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஹீரோவை பார்த்தோன்னா, பாஸ் இங்க என்ன பண்றீங்க, நீங்க கேட்ட காஃபி இங்க இருக்கு அப்படின்னு சொல்ல, நீ என்னைய உளர்ற அப்படின்னு ஹீரோவும் கேட்கறான். இப்ப ஹீரோ கொடுத்த சிக்னல் அவன் கண்டுபிடிச்சவன போன் பேசுற மாதிரி அந்த இடத்த விட்டு போக ஹீரோயின் என்ன சொல்றானா, நான் கூட பயந்து போயிட்டேன், நீ தான் பாஸ் ஒன்னு, யாரோ கூணு ஒருத்தர் இருக்காமே, சரியான கஞ்ச பிசினாரி, ₹1 கூட சம்பளம் கூட தர மாட்டேங்கிறான் அப்படின்னு ஹீரோ பத்தி திட்டிட்டு போக, எனது கஞ்ச பிசினாரியா அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிளப்ல தான் உட்காந்துட்டு இருக்கான். அவன் என்ன சொன்னானா, என்னடா மச்சான் ரொம்ப டென்ஷனா இருக்க, வர வர ரொம்ப ஒரு மாதிரி இருக்கே, உன்னோட கோவத்தை தனிக்கே என்கிட்ட வேற வழி இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் நிறைய பொண்ணுங்களை கூப்பிட்டு விட அவங்கள ஹீரோ பக்கத்துல உட்காந்துக்கிறாங்க. இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அதே கிளப்புக்கு தான் ஹீரோயின் வரா. இப்ப அந்த கிளப்ல அந்த பாய் ஃப்ரெண்ட் காரனை பாத்தீங்கன்னா இன்னொரு பொண்ணு கூட ஒன்னா இருந்துட்டு இருக்க. என்ன செல்லம் இங்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லி இவன் கேட்கறான். நான் ஒன்னும் உனக்காகலாம் வரல, எங்க அம்மாவோட பெயிண்டிங்க லாஸ்ட் நைட் விட்டுட்டு போயிட்டேன், அதை எடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, ஓ அந்த பெயிண்டிங்கா, அது என்கிட்ட தான் இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி இவன் காட்டுறான். இந்த பெயிண்டிங் உனக்கு வேணும்னா என் ஷூவத்தோட, ஒருவேளை என் மனசு மாறிடுச்சுன்னு வச்சுக்கேன், இந்த பெயிண்டிங்க உன்கிட்டே தரேன், ஒருவேளை மாறலன்னா கையில வச்சிருக்க ட்ரிங்க்ஸ் இது மேல ஊத்திருவேன் அப்படின்னு சொல்ல, நான் உன் கால வில்லணுமா, அது கனவுல கூட நடக்காது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா.
இப்பவே என்ன சொல்றனா, உங்க அம்மா சாகறதுக்கு முன்னாடி இந்த பெயிண்டிங் தானே வரைஞ்சு வச்சுட்டு போனாங்க. இது உனக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் கோவத்துல ட்ரிங்க்ஸ் தூக்கி அவன் மூஞ்சிலே ஊத்திடுறான். ஏண்டி உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு, எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவா அப்படின்னு சொல்லி இவன் திட்டிட்டு இருக்க. இவனோட புது கேர்ள் ஃப்ரெண்டும் ஒண்ணு சேர்ந்துக்கிறா. உனக்கு என்ன பைத்தியமா, ஒழுங்கா அந்த கிளப்பை விட்டு போடி அப்படின்னு சொல்ல, தேவையில்லாம எதுக்கு இடையில இதெல்லாம் குறுக்க வருதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளை அரைஞ்சிடறான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா அவன் மூஞ்ச நான் கிளிக்காம விட மாட்டேன் அப்படின்னு பாட்டில் எடுத்து அரைக்கிற மாதிரி வர கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். ஹீரோ ஒரு கேங்ஸ்டர்னே தெரியாம இவனை பாத்தீங்கன்னா ஓவரா சீனை போட்டுட்டு இருக்க. ஹீரோ என்ன சொல்றானா, ஒழுங்கா தள்ளி போய் இல்லன்னா இங்கேயே உன கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்றான். நீ என்ன கொல்ல போறியா அப்படின்னு சொல்லி இவன் அவங்களோட ஆளை கூப்பிட்டுட்டு என்ன சொல்றானா, இவங்க 2 பேரோட காலையை உடைக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அவனுங்க எல்லாருமே அடிச்சு போட்டுறான். ஹீரோ அடிச்சு போட்டதை பார்த்த உடனே பாய் ஃப்ரெண்ட் காரனை பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு தலை தெறிக்க ஓடி போயிடுறான். இப்பவே ஓடி போனவன நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, ஹீரோக்கு லைட்டா தலை சுத்துற மாதிரி இருக்கு. இப்ப உள்ள பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவோட பெயிண்டிங் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவை கூட்டிட்டு வெளியே வந்துடுறான். இப்ப அவங்க 2 பேரும் ஓரமா நடந்து வந்துட்டு இருக்கும்போது என்ன சொல்றானா, என்னை மன்னிச்சிடு, என்னாலதான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு ஹீரோவும் சொல்றான். இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட அம்மா அப்பா தம்பி 3 பேருமே கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. எங்க அம்மா கடைசியா வரைஞ்ச டிராயிங் இதுதான் தெரியுமா, அதனாலதான் இது எனக்கு ரொம்பவே முக்கியம். இல்லைன்னா நான் கூட சண்டை போட்டிருக்க மாட்டேன். எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ சொன்ன கதையை கேட்டவன ஹீரோக்கு சோகமாயிருது. இப்பவே சோகமா நின்றுட்டு இருக்கும் போது என்ன கேக்குறானா, நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா, நான் வேணா உன் கூடவே இருக்கேனே பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோவோட டிரைவர் தான் வந்துடுறான். இப்பவே வந்து பாஸ் உள்ள வாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ சிக்னல் கட்டுறான், டே அமைதியா இருறா அப்படின்னு. இப்ப ஹீரோனை பாத்தீங்கன்னா அவன் உன பாஸ்ன்னு கூப்பிட்டா, பெரிய கார் மாதிரி இருக்கு, உனக்கு தெரிஞ்சவன அப்படின்னு சொல்லி கேட்க, யாருன்னு தெரியாத வாடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் அங்க இருந்து கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப இந்த பக்கம் ஒரு பொண்ணு தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு கிட்ட ஹீரோயினோட ரெசியூம் தான் வருது. அந்த ரெசியூமை பார்த்த உடனே இந்த பொண்ணு ரொம்பவே ஷாக் ஆயிரா, இந்த பொண்ணு அப்படின்னு. இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஒரு பிளாஷ்பேக்கை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அன்னைக்கு ஹீரோயினோட ஃபேமிலிக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் இல்லையா, அவங்களோட காரை ஆக்சிடென்ட் பண்ணது ஹீரோவோட கார் தான். ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து வெளியே வந்து நேரா ஹீரோவை பார்க்க தான் போயிருப்பா. இப்ப அந்த கார்ல உட்கார்ந்து இருக்கிறது ஹீரோனே தெரியாம, சார் நீங்க உயிரோட இருக்கீங்களா அப்படின்னு இவ செக் பண்ணி பார்த்தா ஹீரோ உயிரோட தான் இருந்திருப்பான். இப்ப அவ ஹீரோவை அந்த கார்ல இருந்து தூக்கிட்டு வந்து தனியா இந்த பக்கம் புல் தரையில படுக்க வச்சுட்டு அவளுமே அந்த இடத்துல மயங்கிருப்பா. இவன் இப்படி படுக்க வச்சதுக்கு அப்புறம் தான் இந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வந்து ஹீரோவை காப்பாத்திருப்பா தூக்கிட்டு போய். அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இந்த உண்மை மட்டும் அந்த கூக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அவன் என்ன வெறுத்துருவானே, அவனை காப்பாத்தினது நான் தான் நினைச்சிட்டு இருக்கான், அதை எப்படியாவது சீக்கிரட்டா வச்சுக்கணும் அப்படின்னு இவ ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா. இப்ப இந்த பக்கம் ஹீரோ அவனோட கார்ல வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவனோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றானா, பாஸ் அந்த பொண்ணு கிட்ட மட்டும் எதுக்காக அவ்வளவு க்ளோஸா நடந்துட்டு இருக்கீங்க, நீங்க எந்த பொண்ணு கிட்ட க்ளோஸ் ஆகி நான் பார்த்தது இல்லையா அப்படின்னு சொல்ல, அது என்னமோ தெரியல, அந்த பொண்ணை பார்க்கும்போது மட்டும் எனக்கு வித்தியாசமான ஃபீலிங் வருது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் வந்து ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே பாத்தீங்கன்னா ஷாப்பிங்க்கு ஒன்னாதான் வந்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்க 2 பேரும் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டோட அப்பா தான் வராரு. அவர் வந்து ஹீரோயினை திட்டிட்டு இருக்க. இப்ப அவர் டக்குன்னு ஹீரோவை பாக்குறாரு, நீங்க இப்படி இந்த பொண்ணு கூட அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ சிக்னல் காட்டுறான் அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட. அவனை பாத்தீங்கன்னா இவருக்கு கொஞ்சம் பைத்தியம் பிடிச்சிருச்சு, அதனாலதான் இதை கத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்டோட அப்பாவை வாயை பத்தி அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாரு. இப்ப அவங்க 2 பேரும் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வெளியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் என்ன கேக்குறானா, நீ எந்த இடத்துல தங்கியிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, பக்கத்துலதான் ஒரு சின்ன ரூம்ல தங்கியிருக்கேன் அப்படின்னு ஹீரோவும் சொல்றான். இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, நீ ஏன் என் கூட வந்து ஒன்னா ஸ்டே பண்ணக்கூடாது, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயினோட வீட்டுக்கு தான் போறான். இதுதான் என்னோட வீடு, ரைட் சைட்ல இருக்கிறது என்னோட பெட்ரூம், லெஃப்ட் சைட்ல இருக்கிறது உன்னோட பெட்ரூம் அப்படின்னு இவ சொல்லிட்டு இப்ப ஒரு ட்ரெஸ் தான் ஹீரோ கிட்ட கொடுக்குறா. இந்த ட்ரெஸ் உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன், போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்ல, என்னமா திடீர்னு வீட்டுக்கு கூப்பிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, என்ன பிளான் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, ஒண்ணும் இல்ல போட அப்படின்னு இவ்வளவு சொல்லிடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு பைஜாமாவை போட்டுட்டு வெளியே வந்துட்டு இருக்கான். ஹீரோவை இந்த ட்ரெஸ்ல பார்த்தவன இந்த பையன் செம ஹேண்ட்ஸமா இருக்கானே அப்படின்னு இவ்வளவு பாத்தீங்கன்னா வலிச்சுட்டே பாத்துட்டு இருக்க. என்ன இப்படி பாக்குற அப்படின்னு கேட்டு ஹீரோ வந்து பக்கத்துல உட்காந்துடுறான். இந்த ட்ரெஸ்ல பாக்க நீ அழகா இருக்க அப்படின்னு சொல்லி இவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோ மேல ஏறி உட்காந்துட்டு இருக்க. ஹீரோவும் இவ்வளவு கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். இப்ப இவங்க 2 பேரும் சோஃபாலே உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோவை கிஸ் பண்ற மாதிரி போறா. இப்ப ஹீரோ கிஸ் பண்ணும்போது அவளோட நெஞ்சில உள்ள தழும்பு பாக்குறான். என்ன தழும்புது அப்படின்னு சொல்லி கேட்க, ஓ இதுவா கார் ஆக்சிடென்ட்ல ஏற்பட்டது அப்படின்னு இவ சொல்றா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா போய் தனியா உட்காந்துட்டு இருக்க. ஹீரோக்கு பிளாஷ்பேக் தான் ஞாபகம் வருது. ஹீரோயின் இவளை காப்பாத்திருப்பா இல்லையா, அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. என்னாச்சு உன்னோட ஃபேஸே மாறி போச்சு அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. ஒன்னும் இல்ல, கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கேன், நீ போய் ரெஸ்ட் எடு, நாளைக்கு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக ஹீரோயின் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவசரப்பட்டுட்டியோடி அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கு. இப்ப அடுத்த நாள் வந்து ஹீரோயினை பாக்குறதுக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் வரா. இப்ப வந்து உட்காந்துட்டு என்ன சொல்றானா, என்னடி ஒரு பையன் கூட டேட் பண்ணிட்டு இருக்கன்னு கேள்விப்பட்டேன், எங்க அந்த பையன் அப்படின்னு வீடெல்லாம் தேடிட்டு இருக்க, அமைதியா இரு அவன் வேலைக்கு போயிட்டான் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப இந்த இடத்துல அவளை பாத்தீங்கன்னா ஜென்ஸ் வாட்ச் பாக்குறா. இந்த வாட்ச் பார்த்துட்டு ரோலெக்ஸ் வாட்சா, இது ரொம்ப காஸ்ட்லியானதோ ஆச்சு,
ஆச்சே, உன்னோட பாய் ஃப்ரெண்டால இதை வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, இது கண்டிப்பா ஃபேக்கா தான் இருக்கணும் அப்படின்னு அவளோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, சரி அந்த பிரேஸ்லெட் என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல இருக்கு, நீ பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போக, இவள போய் அந்த பிரேஸ்லெட்டை பாக்குறா. இப்ப அந்த பிரேஸ்லெட்டை பார்த்த உடனே இவ என்ன யோசிக்கிறானா, இதை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோவோட போட்டோ எடுத்து பார்த்தா 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ அந்த பிரேஸ்லெட்டை கையில போட்டுட்டு இருக்கான். இதை பார்த்த உடனே இவ என்ன யோசிக்கிறானா, அப்படின்னா என் ஃப்ரெண்டு காப்பாத்துனது கூவையா அப்படின்னு இவ கண்டுபிடிச்சிடறா. ஹீரோ அன்னைக்கு காப்பாத்தும் போது ஹீரோ கையில இருந்து அந்த பிரேஸ்லெட் கலண்டு விழுந்திருக்கும். அதை எடுத்து ஹீரோயின் பத்திரமா வச்சிட்டு இருப்பா. அதுதான் இப்ப இவளோட ஃப்ரெண்டு யோசிச்சு பாக்குறா. இப்ப இந்த பக்கம் ஹீரோயின் நம்மளோட கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த டைரக்டர் பொண்ணுதான் வரா. அவளுக்கு என்ன பையனா, ஹீரோவை காப்பாத்தினது இவதான் அப்படின்னு இவ்வளவு நாள் நடிச்சிட்டு இருக்கா. ஆனா ஹீரோயின் வந்த உடனே அந்த உண்மை தெரிஞ்சிருமோ அப்படின்ற பயத்துல இப்ப நேரா ஹீரோயினை பார்த்து என்ன சொல்றானா, உன்ன இந்த வேலையை விட்டு தூக்குறேன் அப்படின்னு சொல்ல இவ ரொம்ப ஷாக் ஆயிடுறா. டைரக்டர் மேடம், என்ன எதுக்காக வேலையை விட்டு தூக்குறீங்க, நான் நல்லா தானே வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, கம்பெனி ப்ராப்பர்ட்டியை நீ டேமேஜ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவளோட லேப்டாப் எடுத்து கீழே போட்டு உடைச்சிடறா. இதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருது இவ வேணும்னு தான் பண்றான்னு. இப்ப இந்த டைரக்டர் பொண்ணு ஹீரோயின்ட்ட இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரான். அவன் வந்து என்ன சொல்றானா, மேடம் உங்களை சிஇஓ சார் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்ல, அவளை பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு நேரா சிஇஓவை பார்க்க தான் போறா. அதாவது நம்ம ஹீரோவை பார்க்க. இப்ப இந்த பக்கம் ஹீரோயின் நம்மளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, இந்த டைரக்டரை சமாளிக்கணும்னா நம்ம சிஇஓ கிட்ட தான் போயாகணும் அப்படின்ற மாதிரி இவ்வளவு பிளான் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இவ உள்ள போகும்போது அவளோட ட்ரெஸ் அங்க இங்க கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுட்டு, என்ன சார் என்ன பார்க்கணும்னு சொன்னீங்களாமே அப்படின்னு போய் இவ வலிஞ்சிட்டு இருக்க. நீ எதுக்காக நீங்க கிட்ட அப்படி நடந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவன் கேட்கறான். அந்த பொண்ணு ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்கிறா, ரொம்ப ஒஸ்ட் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவ எவ்வளவு ஒஸ்டா இருந்தாலும் பரவாயில்ல, அவளை வேலையை விட்டலாம் நீ தூக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோ இவளோட ட்ரெஸ்ஸை சரி பண்ணி விட்டுட்டு இருக்கான். இவன் இப்படி பண்றத பார்த்த உடனே இவன் என்ன யோசிக்கிறானா, ஒருவேளை அவதான் காப்பாத்தினான்னு இவனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சோ, எதுக்காக அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இவ யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப இவ என்ன சொல்றானா, உன்னோட உயிரை காப்பாத்தினது நான் தானே, எனக்காக இது கூட பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிறான். இப்ப வந்து ரூமை விட்டு வெளியே வரும்போது வெளியில ஹீரோயின் தான் இருக்கா. இப்ப அவ என்ன சொல்றானா, என்னம்மா அப்படி இப்படி உள்ள போயிட்டு இருந்த, இப்ப பார்த்தா ட்ரெஸ் எல்லாம் சரியா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க அவளுக்கு கோமா வந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோயினை பாத்தீங்கன்னா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டு நேரா ஹீரோவை பார்க்க தான் வரா. இவ வர்றத பார்த்த உடனே ஹீரோ டக்குன்னு அவனோட சேர்ல இருந்து எந்திரிச்சு நிக்கிறான். இப்ப அவ உள்ள வந்து, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல பார்ல தானே நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், என்னோட வேலையை மாத்தலாம்னு நினைச்சு இங்க இன்டர்வியூ வந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப இவ ஹீரோவோட அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்றானா, ஆமா சார் இவர் உண்மையாவே ரொம்ப நல்லா சர்வ் பண்ணுவாரு, ஃபுட்டு மட்டும் இல்ல நிறைய டேலண்ட் இவர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ பத்தி பெருமையா பேசிட்டு இருக்க. நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க அப்படின்னு ஹீரோட அசிஸ்டன்ட் கேக்குறான். நான் கூசார பாக்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. சார் வெளியே போயிட்டு இருக்காரு, நீங்க அப்புறமா வந்து பாக்கலாமே அப்படின்னு இவ சொல்ல, இப்ப ஹீரோயினை பாத்தீங்கன்னா நான் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்க வந்தேனே அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, டைரக்டர் மேடம் என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, அந்த விஷயமா பேச வந்தேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ என்ன சொல்றானா, நீ கவலைப்படாத சார் கிட்ட நான் பேசி புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இவன் சொன்னதை கேட்டவுடனே, நீ எப்படி பேசி புரிய வைப்ப அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோட அசிஸ்டன்ட பாத்தீங்கன்னா டேலண்டான பர்சன்லாம் நாங்க அவ்வளவு ஈஸியா வெளியே விட மாட்டோம், கவலைப்படாதீங்க நாங்க எல்லாரும் இருக்கோம் சப்போர்ட் பண்ண அப்படின்னு சொல்ல இவ்வளவு ரொம்ப ஹாப்பி ஆயிரா. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, சரி நைட் என் கூட டின்னர் சாப்பிட வரியா அப்படின்னு சொல்லி கேட்க, சரி நீ எனக்காக வெளியே வெயிட் பண்ணு, நான் சார் கிட்ட ஒரு விஷயம் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, இவ்வளவு வேலையை விட்டெல்லாம் அனுப்பக்கூடாது, அதுக்கான வேலையை நீ பாத்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நேரா இப்ப ஹீரோயினை பார்க்க தான் போறான். இப்ப அவங்க 2 பேரும் எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா டின்னர் சாப்பிடறதுக்காக தான் போறாங்க. ஹீரோயின் ஹீரோக்காக நிறைய சாப்பாடு ஆர்டர் பண்ணி வச்சிருக்கா. எதுக்காக இவ்வளவு சாப்பாடு அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு வேலை கிடைச்சிருச்சுல அதை செலிப்ரேட் பண்றதுக்காக தான் இந்த சாப்பாடு அப்படின்னு சொல்லி இவ்வளவு பாத்தீங்கன்னா நிறைய ஃபுட் ஆர்டர் பண்ணி வச்சிட்டு இருக்கா. 2 பேரும் ஹாப்பியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு தான் வரா. அவ வந்து ஹீரோயினை பார்த்து நிங்ஷி அப்படின்னு சொல்லி பேச, நீ எதுக்காக இங்க வந்தாலும் எதுக்காக என்கிட்ட பேசுற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அவளை பார்த்து திட்டி விட்டுறா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா, இல்ல உன்னை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னு பேச வரும்போது பழைய கதை பத்தி எல்லாம் பேசாத அப்படின்னு ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறான். இப்ப அவங்க 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் என்ன சொல்றானா, அந்த பொண்ணு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நானும் அவளும் ஸ்கூல்ல ஒன்னாதான் படிச்சோம், என்னோட தம்பிக்கு என் ஃப்ரெண்டை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, அவன் உண்மையாவே அவளை ரொம்ப காதலிச்சான். ஆனா இவ அந்த உண்மை தெரிஞ்சுமே இன்னொரு பையனை காதலிச்சு என் தம்பியோட மனசையே உடைச்சிட்டான். என் தம்பி இவளுக்கு ப்ரொபோஸ் பண்றதுக்கு முன்னாடியே கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டா, அதனால எனக்கு இவளை பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அழுதுட்டு இருக்க. ஹீரோ அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்ப அவ என்ன சொல்றானா, எனக்கு அதனாலயே யாராவது என்கிட்ட பொய் சொன்னா சுத்தமா பிடிக்காது, பொய் சொல்றவங்கள நான் ரெடியோட வெறுக்கிறேன், நீயும் என்கிட்ட எந்த பொய்யும் சொல்லிடாத, என் மனசே உடஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்லி இவ என்ன கேக்குறானா, நீ என்கிட்ட எதுவும் மறைக்கல இப்ப வரைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க,
உன்கிட்ட மறைக்கிறதுக்கு எதுவும் இல்ல செல்லம் அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளோட தலையில கை வைக்க, நான் என்ன குழந்தையா தலையில கை வைக்கிற போடா அப்படின்னு இவ சொல்லிடுறா. சரி சரிம்மா தொடல வா போலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ அவள வீட்டுக்கு கூட்டு போயிட்டு இருக்கான். இப்ப அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ அவனோட ரூம்ல இருந்து குளிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் அவளோட ரூம்ல இருந்து குளிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்கான். இப்ப அவங்க ரெண்டு பேரும் நேருக்கு நேரா நடந்து வந்துட்டு இருக்கும்போது இவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோ மேலே மோத, இவ ஹீரோவோட இடுப்பு சைஸு கூட இல்ல. இப்ப அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துட்டு இருக்க, ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்பவே கிஸ் பண்ண வரும்போது ஹீரோயின் ஹீரோவை டச் பண்ணி பார்த்து இந்த பையன் எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கா அப்படின்னு இவ சொல்லு வலிஞ்சிட்டு இருக்க, ஹீரோ இவள கிஸ் பண்ண பாக்குறான். இப்பவே கிட்ட போன உடனே ரொம்ப ஷாக் ஆயிடுறான். உன்னோட மூக்குல இருந்து ரத்தம் வருது அப்படின்னு சொல்ல இவ்வளவு பாத்தீங்கன்னா தொட்டு பாக்குறா. ஐயோ ரத்தம் வந்துருச்சா அப்படின்னு யோசிச்சுட்டு இவ அந்த இடத்த விட்டுட்டு வெக்கப்பட்டுட்டு ஓட ஹீரோக்கு சிரிப்பா வந்துட்டு இருக்கு. இப்ப இவ அவளோட ரூமுக்கு வந்து அவ மூக்குல உள்ள ரத்தத்தெல்லாம் தொடச்சிட்டு இருக்கும்போது அவளுக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் கால் பண்றா. அவ கால் பண்ணி என்ன சொல்றானா, உன் வீட்டுல ஒரு பிரேஸ்லெட் இருந்துச்சுல, அது யாரோடது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டேன், நாளைக்கு காஃபி ஷாப்ல மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்ல இவ்வளவு ஓகேன்னு சொல்லிட்டு ரத்தத்தை தொடச்சிட்டு இருக்கா. இவ இப்படி தொடச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். என்னாச்சு பயமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, யாரு பயந்தா, அதெல்லாம் ஒண்ணு இல்லையே அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட வந்து அவளை பிடிச்சு பயங்கரமா கிஸ் பண்ணிட்டு இருக்க, இவளுமே கிஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ ஹீரோயின் கூட நைட்டு ஒன்னாவே ஸ்டே பண்றான். அடுத்த நாள் ஆகுது, ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டை பார்க்க தான் போறா. அவளோட ஃப்ரெண்டு என்ன சொல்றானா, இந்த பிரேஸ்லெட் யாரோடதுன்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீ எந்த கம்பெனில வேலை பாக்குறியோ அந்த கம்பெனியோட சிஓவோட தான் அந்த பிரேஸ்லெட் அப்படின்னு சொல்ல, உண்மையாவடி சொல்ற, இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே கடவுளே அப்படின்னு ஹீரோயின் எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டு இருக்க. கவலைப்படாத, ஒரு நாள் போய் உன்னோட சிஓவை நேர்ல பார்த்து இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பாய் தான் வரா. இப்ப அவ வந்து நானும் உங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. அவ என்ன சொல்றானா, அன்னைக்கு நீ பார்த்தது எல்லாமே போய் தான், உங்ககிட்ட ஒரு உண்மையான விஷயத்த பத்தி கிளாரிபிகேஷன் பண்ணலான்னு தான் வந்தேன், அன்னைக்கு என் கூட இருந்தது என்னோட பாய் ஃப்ரெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்ல, இனி சொல்றதெல்லாம் நான் நம்புவேன்னு நினைக்கிறியா, என் தம்பியோட மனசை காயப்படுத்தி அவனை ஏமாத்திட்டு தானே இன்னொரு பையன் கூட போயிட்டு இருந்தா அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்க, நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க அப்படின்னு பாய் சொல்றா. இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்ன சொல்றானா, இந்த இடத்துல ரொம்ப டிராபிக்கா இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் வெளியே போலாமாடி அப்படின்னு சொல்லி இவளுங்க ரெண்டு பேரும் போக பார்க்க அவளை பாத்தீங்கன்னா அங்க உள்ள வெயிட்டர் பொண்ணுக்கு சிக்னல் காட்டுறா. சிக்னல் காமிச்சோன்னு அந்த வெயிட்டர் பொண்ணு தண்ணியை ஹீரோயின் மேல ஊத்துற மாதிரி வர இவ குறுக்க வந்துடுறா. இப்பவே என்ன சொல்றானா, உண்மையாவே அவர் என்னோட பாய் ஃப்ரெண்ட் கிடையாது, பக்கத்து வீட்டுக்காரர் தான், என்னோட அண்ணா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இந்த உருட்டெல்லாம் வேற யார்கிட்டயாவது உருட்டு, என்கிட்ட சொல்லாத அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப இந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் வரான். அவன் வந்து என்ன சொல்றானா, எதுக்காக இந்த பொண்ணை போட்டு இப்படி புலி பண்ணிட்டு இருக்கீங்க, உண்மையாவே நீ நல்லவன் நினைச்சிட்டு இருக்கா என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல, நீ எங்க இருந்துடா வந்த, இது எங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் உள்ள பிரச்சனை, அதே மாதிரி எனக்கு இவளுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, உனக்கு எனக்குமே எந்த சம்மந்தம் கிடையாது, தேவையில்லாம இதுக்காக மூக்க நுழைச்சிட்டு இருக்க, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போட அப்படின்னு சொல்ல, ஹீரோனோட ஃப்ரெண்டை பாத்தீங்கன்னா பொண்ணுங்க போடுற சண்டையில நீ எதுக்காக பொண்ணு மாதிரி மூக்க நுழைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க அவனுக்கு கோவம் வந்துடுது. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அங்க உள்ள காஃபியை தூக்கி அவளோட மேலே ஊத்திட்டு, உனக்கெல்லாம் இப்படி தாண்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளுங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு போக, இந்த மோசமான பொண்ணையா அண்ணன் வச்சிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா அவனோட கோட்டெல்லாம் கழட்டி இவளுக்கு போத்தி விட்டுட்டு, நான் கு குடும்பத்தோட ரெண்டாவது பையன், கு வந்து என்னோட அண்ணன், என்னதான் நாங்க அண்ணன் தம்பியா இருந்தாலும் நாங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா, கண்டிப்பா இந்த விஷயத்த என்னோட அண்ணன் கிட்ட சொல்லி உனக்கு நியாயம் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்ல, என்னால உனக்கு எதுக்கு இங்க பிரச்சனை அப்படின்னு இவ சொல்றா. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல, கண்டிப்பா உனக்கு நியாயம் கிடைக்கும் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டை பாத்தீங்கன்னா, அதாவது ஹீரோவோட தம்பி, இனிமே இவனை ஹீரோவோட தம்பினே வச்சுக்கலாம். அவன் ஹீரோக்கு கால் பண்ணி, அண்ணா நீ ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கிய, அந்த பொண்ணு ஒன்னும் அவ்வளவு நல்ல பொண்ணு கிடையாது, இப்பதான் என் கண்ணு முன்னாடியே ஒரு பொண்ணை புலி பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்ல, இந்த மாதிரி லூசு மாதிரி பேசுறதுனா எனக்கு கால் பண்ணாதடா அப்படின்னு சொல்லி ஹீரோ காலை கட் பண்ண பாக்குறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா, ஆனா நான் ஒரு நிமிஷம் நில்லுனா, எனக்கு தெரிஞ்ச பொண்ணு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, அவளுக்கும் ஆபீஸ்ல ஒரு வேலை போட்டு கூட அப்படின்னு இந்த பாயை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கான். எனக்கு தெரியாம யாரா பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்க, தூரத்து ஃப்ரெண்டு, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா, ஒரு வேலையை மட்டும் அரேஞ்ச் பண்ண அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறான். இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. ஹீரோயினை பார்த்த உடனே ஹீரோ என்ன கேட்கறானா, என்னாச்சு இன்னைக்கு லேட்டா வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஓ அதுவா, அது ஒன்றும் இல்லை, இந்த பாய் கூட ஒரு சின்ன சண்டை அப்படின்னு இவ சொல்லிட்டு இப்போ என்ன சொல்றானா, நான் சீக்கிரமே கூவை பார்க்கணும் தெரியுமா அப்படின்னு சொல்ல, எதுக்காக அப்படின்னு ஹீரோவும் கேட்குறான். இப்போ அவளை பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட ரொம்ப வருஷமா கொடுக்கணும்னு ஒரு விஷயத்த வச்சுட்டு இருக்கேன், அது கொடுக்கறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ஒன்றுமே புரியலை. இப்போ அடுத்த நாள் ஆகுது, ஹீரோயின் அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இவளோட ஃப்ரெண்டு காரி தான் வரா. பாயை பார்த்த உடனே இவ ஷாக் ஆயிட்டு, இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோட அசிஸ்டண்ட பாத்தீங்கன்னா இவங்க இன்டர்னா இங்க புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவ என்ன சொல்றானா, இனிமே நம்ம ரெண்டு பேரும் ஃபேமிலி மாதிரி, நீ என்ன நல்லபடியா பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இவளை பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நீ நடிச்சனா உன்னோட நடிப்புக்கு நான் ஏமாந்துருவேன்னு நினைக்கிறியா, இந்த நடிப்பெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போக, இவளை பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் உன்னை என் காலில் விழ வைப்பேன் அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கா. இவ நல்ல விதத்துல ஹீரோயின் கிட்ட பழகல, அவளை ஏதோ பழி வாங்குற நோக்கத்தோட தான் வந்துட்டு இருக்கா. இவ இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த டைரக்டர் பொண்ணு தான் வரா.
அவ வந்து என்ன சொன்னானா, எனக்கு மரியாதை கொடுக்க தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்க, மேடம் நீங்க யாருன்னு தெரியலையா அப்படின்னு இவ சொல்றா. நான் யாருன்னு தெரியலையா, குவ காப்பாத்தினதே நான் தான். நானும் குவும் வேற வேற கிடையாது. அவனோட மனசுல நான் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன். அப்படின்னா நீ எனக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு நினைச்சுக்க அப்படின்னு சொல்லி இவ பேசிட்டு இருக்க. எனது கு சார நீங்க காப்பாத்துனீங்களா? எப்போ அந்த கேர் ஆக்சிடென்ட் அப்பதானே. ஆனா அப்ப நீங்க காப்பாத்தலையே, நிங்ஷி தானே காப்பாத்தனா அப்படின்னு சொல்ல, அவளை பாத்தீங்கன்னா அவளோட வாயை பத்தி தனியா கூட்டிட்டு வந்துடா. இந்த உண்மை எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்க, இவளை பாத்தீங்கன்னா நேத்து அவளும் அவளோட ஃப்ரெண்டும் குவ பார்க்க போறதா பேசிட்டு இருந்தாங்க. குவ காப்பாத்துனது நிங்ஷி தானு அவளோட வாயாலே சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு சொல்ல, இவ ரொம்பவே ஷாக் ஆயிரா. இப்ப இந்த டைரக்டரை பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த பத்தி நீ யார்கிட்டயுமே மூச்சு விடக்கூடாது, அப்படி சொன்னா நான் உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, இந்த ஒரு விஷயத்த வச்சு உன்னை நான் ஆட்டி படிக்கலாம் அப்படின்னு இவ ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா. இப்ப இந்த பக்கம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா குவ பாக்கலாம் அப்படின்னு ஹீரோட ரூம்க்கு வெளியே தான் நின்னுட்டு இருக்கா. அந்த ரூம்ல ஹீரோ இல்ல. இப்ப இவ இவளோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, ஏன்னா கு சாரோட ரூமுக்கு வெளியே தான் நிக்கிறேன், ஆனா அவரு ரூம்ல இல்லையே அப்படின்னு சொல்ல, நான் கம்பெனிக்கு வெளியே தாண்டி நிக்கிறேன், இன்னும் கம்பெனியை விட்டு யாருமே வெளியே போகல அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. சரி நான் அவருக்காக வெயிட் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு இவ ஹீரோவோட ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இவ இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட அசிஸ்டன்ட் கூட பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்கான். இவன் இப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த டைரக்டர் பொண்ணுதான் ஓடி வரா. அவ ஓடி வந்து என்ன சொல்றானா, என் கூட தனியாவா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்ல, என் கேபினுக்கு வா பேசலாம் அப்படின்னு ஹீரோ போக பாக்குறான். ஆனா அவ விட மாட்டேங்கிறா. இல்ல இல்ல என்னோட கேபினுக்கு வா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்ல, சரி என் கேபின்ல வெயிட் பண்ண நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா அவ கூட போயிடுறான். இப்ப இந்த பக்கம் அசிஸ்டன்ட் தனியா வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் என்ன கேக்குறானா, நான் கூசார பாக்கணுமே அப்படின்னு சொல்ல, ஐயோ பாஸ் இங்கதான் இருக்காருன்னு போட்டு விட்டா அவரை பத்தின உண்மை தெரிஞ்சிருமே அப்படின்னு வச்சுட்டு, பாஸ் காலையில இருந்து கம்பெனிக்கே வரல, அவர் வந்தார்னா கண்டிப்பா அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த இடத்த விட்டு போக ஹீரோயினுக்கு ரொம்ப சோகமா இருக்கு. அந்த டைரக்டர் பொண்ணு ஹீரோவை கூட்டிட்டு வந்து என்ன சொல்றானா, பாட்டியோட பர்த்டே இன்னும் 3 நாள்ல நடக்க போகுது, அந்த பர்த்டே பார்ட்டில நம்மளோட கல்யாணத்தை பத்தி என் வீட்டாளுங்க பேசலான் இருக்காங்க. சொல்ல போனா நம்ம 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் பண்றதா முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல, நம்ம 2 பேருக்கும் என்கேஜ்மெண்டா, நான் எப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, இவ ரொம்பவே ஷாக் ஆயிரா. இப்பவே ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு, என் மனசுல என்ன இருக்குன்றத நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா, என் மனசுல எப்பவும் நீங்க தான் இருக்கீங்க, நான் உங்களை ரொம்பவே காதலிக்கிறேன், என்னோட உயிரை பணைய வச்சுதான் உங்களோட உயிரையே நான் காப்பாத்தினேன், அதுக்காகவாது நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்ல, இல்லைன்னா நான் ஏன் உங்களை காப்பாத்த போறேன், உங்களை அந்த அளவுக்கு நான் காதலிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நீ என் உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி, ஆனா அதுக்காக என்னால உனக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, நீ ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படல அப்படின்னு இவ ரொம்பவே ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிக்கிறா. இப்ப ஹீரோயின் கம்பெனில வேலை முடிச்சதுக்கு அப்புறம் கம்பெனிக்கு வெளியே உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா என்னால குவை மீட் பண்ணவே முடியலையே அப்படின்னு இவ புலம்பிட்டு இருக்கும்போது, நீ எதுக்காக குவை மீட் பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு ஹீரோ கேக்குறான். இந்த விஷயத்த பத்தி நான் அவர்கிட்ட மட்டும்தான் சொல்ல முடியும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இவ இப்படி ஃபீல் பண்றத பார்த்த உடனே ஹீரோக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, எம்பரர் ஹோட்டல்ல இந்த ரூம் நம்பர்ல வந்து மீட் பண்ண அப்படின்னு சொல்ல, அந்த ரூம்க்கு எதுக்காக நான் வரணும், ஏண்டா எனக்கு தெரியாம நீ பார்ட் டைமா வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டியா, உன்னோட பாடியை விற்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இவ கோச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டு போக அவளோட காலு ஸ்லிப் ஆயிருது. என்னாச்சுடி பார்த்து நடக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளை பிடிச்சிட்டு இருக்க. உண்மையை சொல்றா, அந்த ஹோட்டல்ல உனக்கு என்னடா வேலை அப்படின்னு இவ கேக்குறான். ஐயோ சத்தியமா ஒண்ணு இல்ல செல்லம் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அவளை கைத்தாங்களா கூட்டிட்டு போயிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் இந்த டைரக்டர் பொண்ணு பார்த்துட்டு ஹீரோயின் மேல செம கோவப்பட்டு இருக்கா. இப்ப இந்த இடத்துக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு பாய் தான் வரா. இப்ப அவ வந்து என்ன சொல்றானா, உங்களோட கூவை காப்பாத்தினது அவதான் அப்படின்றதுக்கு ஒரே எவிடன்ஸ் அவ கையில உள்ள அந்த பிரேஸ்லெட் தான். அந்த பிரேஸ்லெட்ல அவகிட்ட இல்லன்னு வச்சுக்கோங்களேன், அவரை காப்பாத்தினது நீங்களா ஆயிருவீங்க அப்படின்னு சொல்ல, நீ எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ற அப்படின்னு இவ கேக்குறா. நானும் அவளும் ரொம்ப வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம், என்னோட மான மரியாதையே அவளால தான் போயிருச்சு, அவளோட குடும்பம் அவளை விட்டு போனதுல எனக்கு சந்தோஷம் தான், அவளை நான் பழி வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவளுங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துடுறாளுங்க. இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வரான். இப்ப இவன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஹீரோயினை ரொம்பவே கேரிங்கா பாத்துட்டு இருக்க. அவளுக்கு ஹீரோ மேல இருந்த கோவம் எல்லாமே போயிருது. இப்ப அவனை பாத்தீங்கன்னா ரொம்ப பாசத்தோட பாத்துட்டு இருக்க. ஹீரோயினுக்கு சந்தோஷமா இருக்கு ஹீரோ பண்றதெல்லாம் பார்த்த உடனே. இப்ப அடுத்த நாள் ஆகுது. இவங்க 2 பேரும் எங்க போறாங்கன்னா, புதுசா ஒரு நாய்க்குட்டி வாங்கலாம் அப்படின்னு கடைக்கு தான் போறாங்க. இப்ப அந்த கடைக்கு போய் 2 நாய்க்குட்டி எடுத்து வச்சுட்டு இவங்க 2 பேரும் ஹாப்பியா விளையாடிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பிரவுன் கலர் நாய்க்குட்டியை பாக்குறாங்க. இந்த நாய்க்குட்டி நல்லா இருக்கு, இதையே வாங்கிக்கலாம் அப்படின்னு அந்த நாய்க்குட்டியை வாங்கிட்டு 2 பேரும் வெளியே வந்துட்டு இருக்காங்க. இப்ப இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது இவளோட போனு ரிங் ஆகுது. ஒரு நிமிஷம் நாய்க்குட்டி எப்படி நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ போன் பேசுறதுக்காக வந்துடுறா. யாரான்னு பார்த்தா இவளோட பாய் ஃப்ரெண்ட் தான். அவன் கால் பண்ணி என்ன சொல்றானா, உன் ஃபேமிலிக்கு ஆக்சிடென்ட் ஆனிச்சுல, அதை பத்தி எனக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு, என்னை பாக்குறதுக்காக கிளப்புக்கு தனியா வா அப்படின்னு சொல்ல, நீ சொல்றதெல்லாம் நான் நம்பவே நினைக்கிறியா, போடா விளக்கண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவ போனை வச்சிடறா. பார்த்தா அவளோட போனுக்கு ஏதோ ஒரு போட்டோ எடுத்து அமைச்சிருக்கான். அதை பார்த்த உடனே இவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு, ஆபீஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீ வீட்டுக்கு போ, நான் அப்புறமா வரேன் அப்படின்னு சொல்ல, ஓகே நான் உனக்காக வீட்டுல வெயிட் பண்றேன் அப்படின்னு
அப்படின்னு ஹீரோவும் சொல்லிடுறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா நேரா அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக தான் போறா. அவனை பார்த்து என்ன சொல்றானா, எதுக்காக என்ன இங்க வர சொன்ன, என்ன க்ளூ அப்படின்னு சொல்லி கேட்க, இப்பவே என்ன சொல்றானா, உங்க அம்மா கார் ஓட்டிட்டு போன அன்னைக்கு அவங்க யாரை பார்த்துட்டு போனாங்கன்னு தெரியுமா, கூ ஃபேமிலி தான். அது மட்டும் இல்லாம அவங்க கூ ஃபேமிலி கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்காங்க ட்ரேடிங் ஸ்டைல மாத்துங்கன்னு. ஆனா கூ ஃபேமிலி மாத்த முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்க அம்மாவோட சாவுக்கு கூ ஃபேமிலி தான் காரணம். ஏன்னா உங்க அம்மா வெளியே வந்த விஷயம் அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லி இவன் ஒரு ரிப்போர்ட்டை எடுத்து தூக்கி போட, அந்த ரிப்போர்ட்டை ஹீரோயின் பாக்குறா. இப்ப அதை பார்த்த உடனே ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக்கை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. உங்க ஃபேமிலிக்கு ஆக்சிடென்ட் நடக்கிற அன்னைக்கு ஹீரோயின் என்ன கேட்பானா, அம்மா ஏர்போர்ட்கான வழி இது இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லம்மா என்னோட பெயிண்டிங் ஒரு இடத்துல இருக்கு, அந்த பெயிண்டிங்கை வாங்கிட்டு போயிடலாம், இப்பதான் நான் கூ ஃபேமிலி கிட்ட சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவன் என்ன சொல்றானா, நீ சொல்றது உண்மையா இருக்கான்னு நான் கண்டிப்பா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவேன், நீ சொல்றத கண்மூடித்தனமால நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன யோசிச்சு பாக்குறானா, உண்மையாவே என் குடும்பத்தோட சாவுக்கு கூ குடும்பம் தான் காரணமா இருந்தா கண்டிப்பா அவங்கள நான் பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு இவ யோசிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போறா. இவன் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு இந்த டைரக்டர் பொண்ணுதான் வரா. அவளை பார்த்த உடனே இவன் என்ன சொல்றானா, மேடம் நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே பண்ணிட்டேன், நீங்க சொன்ன மாதிரி எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்ல, கவலைப்படாத உனக்கு வர வேண்டியது வந்து சேரும் அப்படின்னு இவ தான் இந்த பிளானையே பண்ணி வச்சிட்டு இருக்கா. இப்ப இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த நாய்க்குட்டிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கான். இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோட போனுக்கு ஒரு போட்டோ வருது. என்னடான்னு பார்த்தா ஹீரோயின் அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை கிஸ் பண்ற மாதிரி. ஆனா இது ஃபேக்ன்றது ஹீரோக்கு நல்லாவே தெரியுது. அதை டெலீட் பண்ணிட்டு இவன் அமைதியா உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. என்ன சொல்ல சீக்கிரம் வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா போன வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு இவ சொல்லிட்டு என்ன யோசிக்கிறானா, இந்த உண்மையை பத்தி அவன் கிட்ட சொல்லாம இருக்கிறதா நல்லது, நம்மளோட ஃபேமிலி மேட்ரு இவனை அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட வரான். கிட்ட வந்து அவளோட இடுப்புல அந்த பேப்பர் தான் இருக்கு. இப்ப அந்த பேப்பரை அவன் எடுத்துட்டு இருக்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல கூடு அப்படின்னு இவ வாங்கிக்கிறா. இப்ப ஹீரோயின் என்ன கேக்குறானா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி கேட்கணும், ஒருவேளை என் குடும்ப சாவுக்கு ஏதாவது ஒரு பணக்கார ஃபேமிலி காரணமா இருந்தா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்க, நீ அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கணும்னு ஆசைப்பட்டனா கண்டிப்பா நான் உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இவன் சொன்னதை கேட்ட உடனே ஹீரோயின் சந்தோஷமாயிட்டு இருக்க. ஹீரோ என்ன சொன்னா, நாளைக்கு மறந்துடாத, நான் சொல்ற ஹோட்டலுக்கு மறக்காம வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இவ்வளவும் பாத்தீங்கன்னா நாளைக்கு போறத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் ஹீரோ சொன்ன ஹோட்டலுக்கு தான் வரா. அந்த ஹோட்டலுக்கு வந்தா அந்த இடத்துல இந்த டைரக்டர் பொண்ணு தான் இருக்கா. ஹீரோனை பார்த்தோன்னா அவ வந்து என்ன சொல்றானா, நீ எதுக்காக இங்க வந்து அந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்ல, நீ இந்த இடத்துக்கு சாப்பிடறதுக்காக வந்தியா, அப்ப அந்த வேலையை மட்டும் பாரு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஒழுங்கா பேச மாட்டேங்கிற, உனக்கு மரியாதையே என்னன்னு தெரியல, ஃபர்ஸ்ட் நான் உனக்கு மரியாதையை சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி இந்த டைரக்டர் பொண்ணு ஹீரோயின் அறையிற மாதிரி வர ஹீரோயின் தடுத்துடுறா. தேவையில்லாம என் கூட சண்டை போடாத, நான் அடிச்சேன்னா உன் பல்லு ரெண்டு கலண்டு விழுந்துரும் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பாய் தான் வரா. பாய் வந்து என்ன சொல்றானா, எதுக்காக டைரக்டர் மேடம் கூட இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் எங்க போனாலும் நீ அந்த இடத்துல இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. இப்ப அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா தேவையில்லாம பேசாத, நாங்களும் இந்த இடத்துக்கு பார்ட்டிக்கு தான் வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, கெட்டதும் ஒண்ணு சேர்ந்துருச்சா, சரி கொஞ்சம் தண்ணி இருந்தா உன் வயித்துல ஊத்திக்க, கருகிற வடை அதிகமா வருது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போக இவளுங்க ரெண்டு பேருக்கும் கோவமா வந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோயின் தனியா வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோவை பார்த்த உடனே இவ என்ன சொல்றானா, நீ இந்த ஹோட்டல்ல வெயிட்டரா ஜாயின் பண்ணிட்டியா, ட்ரெஸ் கூட வேற லெவல்ல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு ஹீரோ சொல்றான். நீ இந்த இடத்துக்கு வர சொன்ன, உனக்காக தான் வந்தேன், ஆனா இங்க பிடிக்காதவங்கள பார்க்க வேண்டியதாயிருச்சுன்னு சொல்ல, ப்ளீஸ் செல்லம் உனக்கு யாரையும் பிடிக்கலன்னா என்ன மட்டும் பாரு அப்படின்னு ஹீரோ அவளுக்கு ஐஸ் வச்சிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா கீழே ஒரு இடத்துல நூடுல்ஸ் பார்த்தேன், பார்க்க சூப்பரா இருக்கும் போல, வா ரெண்டு பேர் போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல, ஒரு நிமிஷம் நில்லு, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்ல நினைச்சேன், நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன், அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் மேல நீ கோவப்படக்கூடாது அப்படின்னு ஹீரோ அவனை பத்தி சொல்ல வரும்போது இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் வரான். சார் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு, பாட்டி கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்க, என்னன்னு வந்து பாருங்களேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ என்ன சொல்றானா, எனக்காக வெயிட் பண்ணு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இவன் என்ன யோசிக்கிறானா, இவன் என்ன நம்ம கிட்ட மறைக்கிறான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோ பின்னாடியே போறா. இப்ப ஹீரோ அந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கானா, இந்த டைரக்டர் பொண்ணு கூட ஸ்டேஜ்ல ஏறி நின்னுட்டு இருக்க. அந்த பொண்ணு என்ன சொல்றானா, பாட்டியோட பர்த்டே அன்னைக்கு முக்கியமான ஈவென்ட் நடக்க போது, நானும் கோவும் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க போறோம் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஹீரோயின் கேட்டுடுறா. இதை கேட்ட உடனே அவளோட மனசே உடஞ்சு போயிருது. நீ இவ்வளோ பெரிய விஷயத்த என்கிட்ட மறைச்சிட்டியா, என் குடும்பத்தை கொலை பண்ணிருக்க, என் கூட ஒன்னா சேர்ந்திருக்க அப்படின்னு ஹீரோவை லவ் பண்ணதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு நடந்து வந்துட்டு இருக்கா. இப்ப அழுதுட்டு வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ பின்னாடியே ஓடி வந்து என்ன சொல்றானா, எங்க போற அப்படின்னு சொல்லி கேட்க, நீ தானே கோ, இவ்வளவு நாளா என்ன ஏமாத்திட்டு இருந்தால அப்படின்னு சொல்ல, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, நான் கோ இல்ல அப்படின்னு ஹீரோ சொல்றான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் ரெண்டு பேரை பாத்தீங்கன்னா, கோ சார் நீங்களா அப்படின்னு இன்னொருத்தன் கேட்க, அவரு கூவா, அப்ப இவ இல்லையா அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்க, நான் கூ இல்லம்மா அப்படின்னு ஹீரோ சொல்ல, இவளுமே அதை நம்பிடுறா. இப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த டைரக்டர் பொண்ணுதான் வரா.
இப்ப அவ வந்து ஹீரோயினை பார்த்து என்ன கேக்குறானா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோ அவ கிட்ட போய் என்ன சொல்றானா, நீ நான் யாருன்ற உண்மையை சொன்னேன்னு வச்சுக்கயேன், அதுக்கப்புறம் இந்த என்கேஜ்மெண்ட் எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்ல அவ்வளவு அமைதியா நிக்கிறா. இப்ப ஹீரோயினை பாத்தீங்கன்னா, உனக்கு எவ்வளவு தைரியம்டா, ஏன் முன்னாடியே இன்னொரு பொண்ணு கூட நீ கையை பிடிச்சிட்டு நின்னுட்டு இருக்க அப்படின்னு சொல்ல ஹீரோ அவளோட கையை எடுத்து விட்டுறான். இப்ப அந்த பொண்ணு என்ன சொல்றானா, எனக்கு இந்த பையனை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, எனது இவனை பிடிச்சிருக்கா, இது எப்பயில இந்திரா நடந்துட்டு இருக்கா அப்படின்னு இவ ஹீரோவை திட்டிட்டு அந்த இடத்த விட்டு போக அந்த இடத்துக்கு ஹீரோவோட பாட்டி தான் வராங்க. இப்ப பாட்டியை பார்த்த உடனே இந்த பியான்சிக்காரி பாட்டியோட கையை பிடிச்சிட்டு இருக்க, நீ பாட்டியை ஐஸ் வைக்கிறதுனால மட்டும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அது கனவுலே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக பாட்டிக்கு கோவமா வந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரோட்ல தனியா நடந்து போயிட்டு இருக்கும்போது அவளுக்கு பின்னாடி வேகமா ஒரு கார் வந்து அவளை ஆக்சிடென்ட் பண்ணிடுது. இதை பார்த்த உடனே ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆயிட்டு அவளை தூக்கிட்டு நேரா ஹாஸ்பிட்டல் தான் போறான். இப்பவே ஹாஸ்பிட்டல்ல டென்ஷனா உட்காந்துட்டு இருக்க அவனோட அசிஸ்டன்ட் தான் அந்த இடத்துக்கு வரான். அவன் கிட்ட என்ன சொல்றானா, இந்த ஆக்சிடென்ட் பண்ணது யாரு அப்படின்றத கண்டுபிடி அப்படின்னு சொல்ல அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ டாக்டர் வந்து என்ன சொல்றானா, பேஷண்ட் வந்து ரொம்பவே டேஞ்சரஸா இருக்காங்க, அவங்க எந்திரிக்கவும் வாய்ப்பு இருக்கு, இப்படியே கோமால இருக்கவும் வாய்ப்பு இருக்கு, எதுவா இருந்தாலும் ஒன் டே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போக ஹீரோக்கு தலை சுத்துற மாதிரியே ஆயிடுது. இப்போ ஹீரோ பாத்தீங்கன்னா நல்ல டாக்டரா கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாடா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பக்கத்திலே உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்படியே 2 நாள் போயிடுது. ஹீரோ மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, ஆல்ரெடி 2 நாள் முடிஞ்சு போயிடுச்சு, ஆல்ரெடி நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், ப்ளீஸ் கண்ணை திறந்து பாரு அப்படின்னு ஹீரோ பக்கத்துல உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இவனோட ஃபியான்சி தான் வரா, அந்த டைரக்டர் பொண்ணு. அவ வந்து ஹீரோயினை பார்த்து என்ன யோசிக்கிறானா, இன்னும் இவ சாகலையா, கொஞ்சம் ஃபாஸ்டா இடிச்சிருந்தா செத்துருப்பா அப்படின்ற மாதிரி இவ யோசிச்சுட்டு இருக்கா. இப்பவே என்ன சொல்றனா, பாட்டி உன்னை பத்தி ரொம்பவே கவலைப்படுறாங்க, நீ வீட்டுக்கு வந்து பாட்டியை பாரு அப்படின்னு சொல்ல எனக்கும் பாட்டிக்கு நடுவுல நீ வராத, ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுறான். ஹீரோ இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஹீரோனுக்கு நினைவு வந்துருது. இப்ப அவன் மயக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சவன, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, நீங்க யாரு அப்படின்னு இவ கேக்குறா. நான் யாரா, உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ முழிச்சிட்டு இருக்க. இவன் என்ன கேக்குறானா, எனக்கு அடிபட்டிருக்கா, நீங்க தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்ததா அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்ல, நான் யாருன்னு தெரியலையா, நான் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோ இப்படி சொன்னவன, இவ்வளவு பாத்தீங்கன்னா எனது பாய் ஃப்ரெண்டா, ஆனா இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்லாம் எனக்கு பிடிக்காதே அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. சரி எதை பத்தி யோசிக்காத, நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ரூமை விட்டு வெளியே போக ஹீரோயின் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா. இப்ப அந்த இடத்துக்கு டாக்டர் வந்து என்ன சொல்றானா, சிடி ஸ்கேன் ரிப்போர்ட் ரொம்பவே நார்மலா இருக்கு, உங்களுக்கு மெமரி லாஸ் ஆக கண்டிப்பா வாய்ப்பு இல்ல, எதனால இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இப்ப ஹீரோயின் டாக்டர் கிட்ட உண்மையை சொல்லிடுறா. டாக்டர், என்னோட குடும்பத்தை கொன்னது என்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்குமோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு, அதை கண்டுபிடிக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்காக தான் எல்லாமே மறந்து போன மாதிரி நடிக்கிறீங்களா அப்படின்னு டாக்டரு கேக்குறாரு. இவ்வளவு ஆமான்னு சொல்றா. இப்ப இந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். ஹீரோ பார்த்தவன இவ என்ன சொல்றானா, நீங்க எதுக்காக எப்ப பார்த்தாலும் என் கூடவே இருக்கீங்க, வீட்டுக்காவது போகலாம்ல, இங்க இருக்கிறது எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சோகமா அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப இந்த டாக்டரை பாத்தீங்கன்னா, கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஹீரோயினுக்கு சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோ இன்னொரு டாக்டர் கூட்டிட்டு வந்து செக் பண்ணா அந்த டாக்டரை இவரு கரெக்ட் பண்ணிடுறாரு. இப்ப அவரு ரிப்போர்ட்டை பார்த்துட்டு என்ன சொல்றாருன்னா, தனியா கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சு, இப்போதைக்கு இந்த மெமரி எல்லாம் வரும்னு சொல்ல முடியாது, வரவும் வாய்ப்பு இருக்கு, வராம போகவும் வாய்ப்பு இருக்கு, கேர்ஃபுல்லா பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த டைரக்டர் பொண்ண பாத்தீங்கன்னா, அவதான் உன்னை மறந்து போயிட்டால, அவளை விட்டுட்டு நம்மளோட வாழ்க்கையை பார்க்கலாம் பா அப்படின்னு சொல்ல கையை விட்டுட்டு போடி அப்படின்னு சொல்லி ஹீரோவில திட்டி விட்டுறான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட திட்டு வாங்கினதுக்கு அப்புறம் நேரா பாட்டியை பாக்குறதுக்காக தான் வரான். பாட்டி கிட்ட வந்து என்ன சொல்றானா, பாட்டி உங்களோட பேரை என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டாராம், அந்த பொண்ணுதான் கல்யாணம் பண்ணிக்குவாராம், அந்த பொண்ணுதான் இந்த வீட்டோட மருமகளா வரப்போறா அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, என் பேரை எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. இப்ப இந்த பக்கம் ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோனை பாக்குறதுக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் வரா. நீ எப்படி இருக்க, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், எல்லாத்தையும் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. நல்லா தாண்டி இருக்கேன், லாஸ்ட் 2 வருஷம் தான் என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இல்லை அப்படின்னு ஹீரோயின் பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்ப வந்து கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு டக்குன்னு அவனோட வாய மூடிட்டு, உன் கூட கொஞ்சம் பேசணும் கம்பெனி விஷயமா அப்படின்னு சொல்லி ஹீரோ அங்க இருந்து கூப்பிட, நான் வரல போட அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா பாட்டி உங்க மேல கோவமா இருக்காங்க, வீட்டுக்கு உடனே கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ என்ன சொல்றானா, எனக்கு கம்பெனில ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீ பாத்துக்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த இடத்த விட்டு போயிடுறான். இவன் போறத பார்த்தவன இவ அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ கூன்ற விஷயத்த என்கிட்ட மறைச்சு வைக்க போற அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் நம்மளோட ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்றானா, நீ தானே எனக்கு ஹெல்ப் பண்ணணும், என்னோட குடும்பம் இறந்த விஷயத்துல எனக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு, அதை கண்டுபிடிக்க உதவி செய் அப்படின்னு சொல்ல அவளும் ஓகேன்னு சொல்லிடுறா.
இந்த பக்கம் ஹீரோவனோட வீட்டுக்கு போன உடனே பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, உன்னோட ஃபியான்சி இங்க இருக்கும்போது அங்க எந்த பொண்ணு கூடடா சுத்திட்டு இருக்க, இந்த பொண்ணு தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, எனக்கு ஃபியான்சியா, எப்பயில இருந்து எனக்கு இவ ஃபியான்சியானா அப்படின்னு ஹீரோ கேக்குறான். சும்மா வளரிட்டு இருக்காதடா, இவ அவளோட உயிரை பணைய வச்சு உன் உயிரை காப்பாத்தினா, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதா நீ அவளுக்கு செய்யற நன்றி கடன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க ஃபேமிலிக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன், கம்பெனியோட டைரக்டராகவும் ஆக்கியிருக்கேன், இதுக்கு மேல நான் அவளுக்கு என்ன பண்ணணும், என்னால அவளை கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாது, வேற ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போக பார்க்க, நீ எல்லாம் எனக்கு ஒரு பேருனா, உனக்கு இப்பே தண்டனை தரேன், இவனை பிடிச்சி அடிங்க அப்படின்னு சொல்ல அங்க உள்ள எல்லாரும் ஹீரோவை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோவோட அசிஸ்டன்ட் வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறான். இப்ப இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே ஹீரோயின் வேகமா கிளம்பி ஹீரோவோட வீட்டுக்கு தான் வரா. இவ வந்து என்ன சொல்றானா, போதும் நிப்பாட்டுங்க, உங்களோட சொந்த பேரனை எதுக்காக இப்படி கஷ்டப்படுத்துறீங்க, நான் ஆக்சிடென்ட்ல எல்லாத்தையுமே மறந்து போயிட்டேன், எனக்கு இவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இனிமே அப்படின்னு சொல்ல, நீ என்ன பேசிட்டு இருக்க, அமைதியா அந்த இடத்த விட்டு போ அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஆனா ஹீரோ சொல்றதெல்லாம் ஹீரோயின் கண்டுக்காம, உங்க பேரனுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, இனிமே அவரை கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ கடுப்பாயிட்டு, எனது சம்பந்தம் இல்லையா அப்படின்னு ஹீரோயின் அங்க இருந்து தூக்கிட்டு போயிடுறான். இவன் இப்படி தூக்கிட்டு போறத பார்த்த உடனே இவங்க ரெண்டு பேரும் செம ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப ஹீரோ பெட்ரூம்க்கு தூக்கிட்டு போயிட்டு எல்லாத்தையுமே மறந்து போயிட்டல, அது எல்லாத்தையும் நான் ஞாபகப்படுத்துறேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கா. இங்க பாரு, அவசரப்படாத, பொறுமையாயிரு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. நீ தான் எனக்கு எல்லாமே, நீ எல்லாமே நல்லா வாழ முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் மேலேயே மயக்கம் போட்டு விழ ஹீரோயின் ஹீரோவோட முதுக பாக்குறா. பார்த்தா ரொம்பவே காயமா இருக்கு. இந்த காயத்தை பார்த்தோன்னே இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயி அழ ஆரம்பிச்சிடறான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா, இல்ல நான் அழக்கூடாது, நான் அழுதேனா அவன் கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோக்கு மருந்து எடுக்கிறதுக்காக அந்த இடத்த விட்டு போக ஹீரோ கண்ணை முழிச்சு பாக்குறான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோ மயக்கத்துல இருந்து கண்ணை முழிக்கிறான். கண்ணை முழிச்சு அவனுக்கு ஹீரோயின் தான் கட்டு போட்டு விட்டுட்டு பக்கத்திலே உட்காந்துட்டு இருக்கா. இப்ப ஹீரோ கண்ணை முழிச்சு பார்த்த உடனே இவன் என்ன சொல்றானா, நீ நல்லா தானே இருக்க, டோரை ஓபன் பண்ணு, நான் என்னோட வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்ல, இதுதான் உன்னோட வீடு, நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப வருஷமா இந்த இடத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், வேணா பாத்ரூம்ல போய் பாரு, உன்னோட பிரஷ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்ல, அந்த புழுவை எப்படி புழுவுறான் பாரு வெக்கமே இல்லாம அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட ஆபீஸ்க்கு தான் வந்துட்டு இருக்கா. இப்ப இவ ஆபீஸ்க்கு வந்த உடனே எல்லாருமே நல்லா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன், நல்லா இருக்கே அப்படின்னு சொல்ல, நல்லதா இருக்கே அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப இவளுக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் கால் பண்றா. அவ கால் பண்ணி என்ன சொன்னா, நான் உன் கம்பெனிக்கு கீழே தான் இருக்கேன், உன் கம்பெனிக்கு கீழே கூசார் தான் நிக்கிறாரு, அவர் நீ பாக்கலன்னு சொன்னால சீக்கிரவா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் வேகமா வந்துட்டு இருக்கா. ஆனா இவ வர்றதுக்குள்ள ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். இப்ப என்ன சொல்றானா, கொஞ்சம் சீக்கிரம் வரமாட்டியா, அந்த கூசார நான் மூஞ்சி கூட சரியா பார்க்கல, தூரத்துல இருந்துதான் பார்த்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பரவாயில்ல விட, இன்னொரு நாள் பாத்துக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவளோட ஃப்ரெண்டு என்ன சொல்றானா, உன் ஃபேமிலி டீடைல் பத்தின மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாமே ஹாஸ்பிட்டல்ல கலெக்ட் பண்ணலான்னு போனேன், ஆனா அது எல்லாமே எரேஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல, ஹாஸ்பிட்டலா, எனக்கு ஒரு டாக்டர் தெரியும், அவர்கிட்ட பேசி நான் கரெக்ட் பண்ண பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவன் நேரம் அந்த டாக்டரை பார்க்க தான் போறா. அந்த டாக்டரை பார்த்து என்ன சொல்றானா, 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கார் ஆக்சிடென்ட்ல இருந்த பேஷண்ட்டை பத்தின டீடைல் வேணும் அப்படின்னு சொல்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன், அதுக்கு நீ எனக்கு எதுவுமே பண்ணல, இப்ப மறுபடியும் வந்து இன்னொரு ஹெல்ப் கேட்கிற அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்க, டாக்டர் கண்டிப்பா ஃபியூச்சர்ல என்னால முடிஞ்சா அவங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. டாக்டரும் நான் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிடுறாரு. இப்ப அவளை பாத்தீங்கன்னா நேரம் அவளோட வீட்டுக்கு தான் வரா. வீட்டுக்கு வந்து அந்த இடத்துல ஹீரோ தான் இருக்கான். இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, ஏன் இவ்வளவு லேட்டா வந்த, மருந்து போட எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, பாதி கூட கை எட்டல் அப்படின்னு சொல்லியிருந்தா நானே போட்டு விட்டுருப்பேல அப்படின்னு சொல்லி இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஹீரோவை சோஃபால தள்ளி அவனோட ஷர்ட் எல்லாம் கழட்டி காயத்தை பார்த்துட்டு இருக்கா. இவ இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ பாத்தீங்கன்னா அவ கூட ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ண, போதும் நிப்பாட்டு, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் டைம் எடுக்கும்பா அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கூட ஒன்னா இருக்க ட்ரை பண்றான். இப்பவே என்ன சொல்றானா, ரொமான்ஸ் எல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம், உன் கம்பெனியோட கூசார நான் பார்க்க போறேன், அதாவது நம்ம கம்பெனியோட கூசார, அவரை பார்க்கும்போது நீ என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்ல, நான் ஏன் உன் கூட வரணும் அப்படின்னு ஹீரோ கேக்குறான். இல்ல, ஒரு கார் ஆக்சிடென்ட்ல அவர்கிட்ட ஒரு விஷயத்த பத்தி நான் பேசணும், சோ நீயும் என் கூட இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. இவங்க ரெண்டு பேரும் எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா கூவை பாக்குறதுக்காக தான் போறாங்க, அதாவது ஹீரோவை பார்க்க. ஆனா அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அந்த இடத்துல வேற ஆள் தான் இருக்கான். இவன் எப்படி இந்த இடத்துல, ஒருவேளை நான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேனா இவனா அப்படின்னு ஹீரோயின் குழம்பி போய் முழிச்சிட்டு இருக்கா. இப்ப இவன் இந்த டூப்ளிகேட் கூ கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வெளியே வந்துட்டு இருக்கா. கூடவே ஹீரோவும் வரான். இப்ப ஹீரோ என்ன சொல்றனா, எனக்கு மீட்டிங் டைம் ஆயிடுச்சு, நீ கிளம்பு அப்படின்னு சொல்ல இவ்வளவு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் தான் கால் பண்றாரு. அவர் கால் பண்ணி என்ன சொல்றாருன்னா, உங்க அம்மா அப்பா பத்தின டீடைல் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்ல இவ்வளவுமே இப்ப டாக்டரை மீட் பண்றதுக்காக போறா. அங்க போனா டாக்டர் வந்து ஃபேக்கா ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி வச்சிருக்கான். இப்ப அந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்குன்னா, உங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வரும்போதே அவங்களுக்கு உயிர் இருந்திருக்கு, ஆனா 3 மணி நேரமா லேட்டா தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. கூட்டிட்டு வந்து சேர்த்தது யார் தெரியுமா, கூ ஃபேமிலி அப்படின்னு சொல்ல இவ ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா, அப்படின்னா என் குடும்பத்தை கொண்டது அந்த கூ ஃபேமிலி தானே அப்படின்னு ஹீரோயின் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்க. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, மேபி இது மர்டர் மாதிரி தான் தெரியுது, ஆனா போலீஸால கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வரது லேட் பண்ணதுனாலதான் உங்களோட ஃபேமிலியை காப்பாற்ற முடியல அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, நான் இப்பதான் கூவை பார்த்துட்டு வந்தேன், ஆனா அவரு ரொம்ப நல்லவர் மாதிரி தெரியறாரு அப்படின்னு இவ சொல்றா.
சில பேர் பார்க்க அப்படிதான் இருப்பாங்க, ஆனா அவங்களோட உண்மையான ரொம்ப இதுவா இருக்காது அப்படின்னு டாக்டர் ஏத்தி விட்டுட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோவுமே வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து என்ன சொல்றானா, நீ ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்னு கேள்விப்பட்டேன், என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்னும் இல்ல டாக்டரை பாக்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு இவ சொல்றான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, டாக்டர் இவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, இவளுக்கு எதுனாலும் ஃபர்ஸ்ட் நீங்க எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை இழுத்துட்டு போக, அப்புறமா கால் பண்றேன் அப்படின்னு இவ சிக்னல் காமிச்சிட்டு இருக்க டாக்டருக்கு ஹீரோ பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான் வாடின்னு. இப்ப அவங்க ரெண்டு பேரும் கார்ல உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோ கோவமா இருக்க, நீ ஏன் செல்லம் இப்படி கோவப்படுற, இதுக்கெல்லாம் போய் கோவப்படலாமா அப்படின்னு ஹீரோயின் கேட்கறா. எதுக்காக அந்த டாக்டரை பாக்குறதுக்காக நீ தனியா வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த டாக்டர் எனக்கு ஹெல்ப் தான் பண்றாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி இவ ஹீரோக்கு கிஸ் பண்ணிட்டு இருக்க. என்ன இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, ஆமா ஏன்னா நீ தான் கூ இல்லல்ல, நீ கூவா இருந்தா தான் நான் கஷ்டப்படுவேன், நீ கூ இல்லன்றதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கே அப்படின்னு சொல்ல, ஏன் இந்த கூவை நீ அந்த அளவுக்கு வெறுக்கிற அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கறான். அதுக்கான காரணம் தெரிஞ்சா நீயுமே அந்த ஆளை வெறுக்க ஆரம்பிச்சிருவ அப்படின்னு ஹீரோயின் பேசிட்டு இப்ப ஹீரோக்கு கிஸ் பண்ற மாதிரி வர, ஹீரோவும் இவ்வளவு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோவோட தம்பியும் ஹீரோயின் தான் வராங்க. இவங்க ரெண்டு பேரும் எட்டி பார்த்துட்டு, ஏய் என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்க ரெண்டு பேரும் எப்படி ஒண்ணு அப்படின்னு ஹீரோயின் ஷாக் ஆயிரான். இப்ப அப்படியே 4 பேரும் ஒன்னதான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நீங்க ரெண்டு பேரும் எப்ப ஒண்ணு சேர்ந்தீங்க அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோவோட தம்பியை பாத்தீங்கன்னா, அன்னைக்கு காஃபி ஷாப்ல இவன் கழுவி கழுவி ஊத்துனாலே அப்பயே இவன் மேல எனக்கு ஒரு லவ் வந்துருச்சு அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. அவளோட ஃப்ரெண்டும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. சரி நீங்க ரெண்டு பேரும் எப்ப இப்படி க்ளோஸ் ஆனீங்க அப்படின்னு சொல்ல, இவர் உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. எனக்கு தெரியாம எப்படி அப்படின்னு இவன் சொல்ல வரும்போது ஹீரோனோட காலை போட்டு மிதிச்சு விட்டுறான். இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, இவர் என்னோட கிளைண்ட், அப்படிதான் எங்க ரெண்டு பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அன்னைக்கு கிளப்ல கூட ஒன்னா பார்த்தே உன்னை புள்ளி பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு இவ சொல்ல, அவளோட ஃப்ரெண்டை பாத்தீங்கன்னா, இவர் ரொம்ப நல்லவர், யாரையுமே புள்ளி பண்ண மாட்டாரு அப்படின்னு அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. அவனும் நல்லவன் மாதிரி மண்டையாட்டிட்டு இருக்கான். இதை பார்த்தவன ஹீரோனை பாத்தீங்கன்னா, போதும் போதும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாதமா அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டை கலாய்ச்சிட்டு இருக்கா. இப்ப அவங்க ரெண்டு பேரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் வீட்டுக்கு தான் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் என்ன சொல்றானா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், என் ஃப்ரெண்டுக்கு லவ் செட் ஆயிடுச்சு, என்னோட ரூட்டு கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹாப்பினஸ்ல ஹீரோனை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. காலையில ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்த்தா ஹீரோ பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பார்ட்டிக்காக ரெடி ஆயிட்டு இருக்கான். இப்ப இவ ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்ல, ஈவினிங் ஒரு பார்ட்டி இருக்கு மறக்காம வந்துரு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இவ்வளவுமே ஓகேன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு பார்த்து பத்திரமா இரு, சேஃபா வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, ஐயோ பார்ட்டிக்கு என்ன ட்ரெஸ் போடுறதுனே தெரியலையே அப்படின்னு இவ பார்ட்டியை பத்தி யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் பார்ட்டிக்கு கிளம்பி போனா அந்த இடத்துல இந்த டாக்டர் தான் இருக்கான். அவன் வந்து என்ன சொல்றானா, கூவை நான் உனக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன் வா அப்படின்னு சொல்லி இவன் போய் ஹீரோவை இன்ட்ரோ கொடுத்து விட்டுறான். இவர் தான் கூ அப்படின்னு. இதை பார்த்தவன ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிட்டு, நான் உன்னை இப்ப எப்படி கூப்பிடுறது, என்னோட பாய் ஃப்ரெண்ட்னு கூப்பிடவா இல்ல கூ சார்னு கூப்பிடவா அப்படின்னு சொல்லி கேட்க, நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, பிளீஸ் கோவப்படாத அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோவோட தம்பியுமே வந்துடுறான். அவன் வந்தவன இவன் என்ன கேட்கறானா, இவன் சாதாரணமா தானே ஆபீஸ்ல வேலை பாக்குறேன்னு சொன்னா, இவன் எதுக்காக இவ்வளவு பெரிய பார்ட்டிக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப அவனை பாத்தீங்கன்னா, இல்ல இவர் ரொம்ப டேலண்டானவர், அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு அவனை எதை சொல்லி சமாளிக்க. ஹீரோயின் என்ன சொல்றானா, நான் ஏன் கூவா வெறுக்கிறேன் தெரியுமா, என்னோட குடும்பத்தை அவன் தான் கொன்னது, நீ தான் என் குடும்பத்தையே கொலை பண்ணது, அதனாலதான் நான் மொத்தமா கூவா வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் தூக்கி ஹீரோவோட மூஞ்சிலே ஊத்திட்டு, என்னையே நீ ஏமாத்திருக்கல, இனிமே மூஞ்சில முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவன் இடத்த விட்டு போக. இப்ப ஹீரோ அந்த டாக்டர் கிட்ட என்ன சொல்றானா, ஒழுங்கா என் ஆள்கிட்ட இருந்து தள்ளி இருறா அப்படின்னு சொல்ல, நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே வந்துடுறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரோட்ல தனியா நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த டாக்டர் தான் வரான். அவன் வந்து நான் உன்னை வீட்டுல டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்ல, இவளுமே கார்ல ஏறி உட்காந்துக்கிறா. இப்ப ஹீரோயின் அந்த டாக்டரை பார்த்து என்ன சொல்றானா, நீ கூவா வெறுக்கிறல, அவனை பழி வாங்குறதுக்காக தானே என்ன யூஸ் பண்ண, உன்னோட என்ன என்னன்றது எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு, இனிமே என்கிட்ட கிட்ட வர வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இவ போக பார்க்க, ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு இவன் சொல்றான். நான் இதுக்காக நிக்கணும், நீ அவனை வெறுக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா நான் வெறுக்கிறேன், அவனை மட்டும் இல்ல என்னை யூஸ் பண்ணிக்க நினைச்சவங்களையும் தான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறா. இப்ப இந்த பக்கம் பாட்டியை தான் காட்டுறாங்க. பாட்டி கிட்ட இந்த டைரக்டர் பொண்ணு உட்காந்துட்டு என்ன சொல்றானா, நேத்து பார்ட்டில உங்களோட பேர முஞ்சில அந்த பொண்ணு ஒயினை ஊத்திட்டா எல்லாரும் முன்னாடி தெரியுமா அப்படின்னு சொல்ல, அவளுக்கு எவ்வளவு தைரியம், அவளை புடிச்சிட்டு வாங்க, அவளுக்கு நான் ஒரு பாடத்தை கத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, இப்ப அங்க உள்ள செக்யூரிட்டி என்ன சொல்றாங்கன்னா, மேடம் இந்த விஷயம் கூ சாருக்கு தெரிஞ்ச எங்களோட வேலையே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, என் பேச்சு கேட்காம என் பேரனோட பேச்சு கேட்கறீங்களாடா அப்படின்னு பாட்டி பிடிச்சி எல்லாரையும் திட்டிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ வீட்டு வாசலே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இங்க பாரு ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்ல, என் குடும்பத்தையே கொலை பண்ணிருக்க, நீ சொல்றத நான் என்ன கேட்கணும் அப்படின்னு இவ கேட்கிறா. சொல்ல போனா அன்னைக்கு உங்க அம்மாவை காசு வாங்குறதுக்காக நான் தான் வர சொன்னேன், அன்னைக்கு எனக்குமே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நான் ரொம்ப சீரியஸா இன்ஜூர் ஆயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நீ சொல்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறா. ஹீரோ பாத்தீங்கன்னா அதே இடத்துல நின்றுட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட அபார்ட்மெண்ட்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது ரெண்டு பேர் என்ன பேசிக்கிறாங்கன்னா, வெளியே ஒரு பையனை பத்தியா இந்த பணியில போய் நின்றுட்டு இருக்கான், விட்டா வெறச்சு செத்து போயிருவான் போல அப்படின்னு பேசிட்டு இருக்க, ஒருவேளை அவனா இருக்குமோ அப்படின்னு வச்சுட்டு இவ கீழே போய் பார்த்தா நிக்கிறது ஹீரோ தான். இப்ப ஹீரோ பார்த்தவன கடுப்பாயிட்டு ஹீரோ
ஹீரோக்கு ஒரு அறைய போட்டுட்டு எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க, நான் மறுபடியும் உன்னோட காதல் வலையில விழுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க, நான் சொல்றதை கேளு, நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, உண்மை என்னன்றதை கண்டுபிடிக்க நானும் உனக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, என்னோட குடும்பத்தை அழிச்சதே நீ தான், நீ எனக்கு உதவி பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ ஹீரோனை பிடிச்சி கட்டி பிடிச்சுக்கிறான். டேய் விட்றா அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க, ஹீரோ பாத்தீங்கன்னா அவன் மேலே மயக்கம் போட்டுறான். இதை பார்த்தவனே இவன் என்ன யோசிக்கிறானா, இப்படியே விட்டுட்டு போனா செத்து போயிருவான் அப்படின்னு ஹீரோவா அவனோட ரூமுக்கு கூட்டு போய் படுக்க வைக்கிறான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஹீரோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி வந்து கூட்டிட்டு போட அப்படின்னு சொல்ல அவனுமே வந்து ஹீரோவை தூக்கிட்டு போயிடுறான். இப்ப ஹீரோ அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் இவ வீட்டு கதவை யாரா தட்டுறாங்க. யாரான்னு ஓபன் பண்ணி பார்த்தா கையில 2 பேர் கட்டையோட நின்னுட்டு பாட்டி உன்னை இழுத்துட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பாட்டி கிட்ட தான் இழுத்துட்டு போறாங்க. இப்ப பாட்டி என்ன சொன்னாங்கன்னா, என் பேரனை விட்டு தள்ளி போறேன்னு தானே சொன்னேன், அவன் கூட இதுக்காக சுத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஒன்னும் உங்க பேரன் கூட எல்லாம் சுத்திட்டுல, தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடாதீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இப்ப பாட்டியை பாத்தீங்கன்னா, என்னைய நீ எதிர்த்து பேசுறியா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் எங்க எதிர்த்து பேசினேன், உண்மையை தானே சொன்னேன், உங்க பேரனை தான் ஒழுங்கா வளர்க்க தெரியல, நீங்களும் இப்படிதான் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி இவ கேட்க, எவ்வளவு தைரியம் என்கிட்ட இப்படி பேச, அவளை பிடிச்சி அவளை அடிங்கடா அப்படின்னு சொல்ல அவனுங்களும் ஹீரோயினை அடிக்கிற மாதிரி வரானுங்க கம்பல. இப்ப அந்த கம்பை புடுங்கி வச்சுட்டு இவ என்ன சொல்றானா, நான் ஒன்னும் உங்களோட பேரன் கிடையாது, நீங்க அடிக்கிறதெல்லாம் வாங்கிட்டு இருக்கிறதுக்கு திருப்பி போட்டேன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, என்கிட்டே நீ இப்படி பேசுறியா அப்படின்னு பாட்டி அவ கூட சண்டைக்கு போறாங்க. இப்ப அவங்க 2 பேரும் கை கலப்பாயிட்டு இருக்க, இதுதான் சாக்கு அப்படின்னு அந்த டைரக்டர் பொண்ணு பாட்டியை பிடிச்சி தள்ளி விட்டுறா. அப்படி தள்ளி விட்டதுல பாட்டியோட மண்டையில அடிபட்டு அதே இடத்துல மயக்கம் போட்டுடுறாங்க. கரெக்டா இவங்க இப்படி மயக்கம் போடும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா பாட்டி ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. இப்ப பாட்டியை பாக்குறதுக்கு ஹீரோயின் தான் அந்த இடத்துக்கு வரா. அவ வந்து பாட்டி நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, பாட்டியை கொலை பண்ண பார்த்ததே நீ தான், இப்ப வந்து நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. நானும் பாட்டியை சண்டை போட்டுட்டு இருந்தோம், அந்த இடத்துல நீ தானே இருந்த, நான் பாட்டியை தள்ளி விடல அப்படின்னு ஹீரோயின் சொல்ல. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, நான் என் கண்ணால பார்த்தேன் நீ பாட்டி கூட சண்டை போடுறத, உன் மேல தப்பு இல்லைன்னு நிரூபிக்கிற வரைக்கும் நீ என் வீட்டுலதான் இருக்கணும், எங்கேயும் போக கூடாது அப்படின்னு சொல்ல ஹீரோட அசிஸ்டன்ட் ஹீரோயினை புடிச்சிட்டு போயிடுறான். இப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு ஒரு லேடி தான் வராங்க. இவங்க யாருன்னா அந்த டைரக்டர் பொண்ணோட அம்மா தான். அவங்க வந்து அந்த பொண்ணுகிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. என்னடி அந்த கிளவி பொழைப்பாளா அப்படின்னு சொல்லி கேட்க, கிளவி இப்போதைக்கு எந்திரிக்காது அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவ என்ன கேட்கறானா, அம்மா நீங்க எதுக்காக அந்த நிமிஷம் இந்த அளவுக்கு வெறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்னா அவங்க அப்பா தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ், அவங்க அப்பாவை நானும் காதலிச்சிட்டு இருந்தோம், ஆனா அவளோட அம்மா இருக்காளே என் லவ் என்கிட்ட இருந்து பிரிச்சு என்னோட வாழ்க்கையே ஒட்டு மொத்தமா கெடுத்துட்டா. அவளோட குடும்பம் மட்டும் எப்பவும் சந்தோஷமா இருக்கும், ஆனா நம்மளோட குடும்பத்தை பாரு, நீ நானும் மட்டும்தான் இருக்கும், எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தான், அவங்க குடும்பத்தை நான் பழி வாங்கணும்னு நினைச்சேன், அதனாலதான் அந்த கார் ஆக்சிடென்ட்டை ஏற்படுத்தினேன் அப்படின்னு இவ சொல்றா. எல்லாத்துக்கும் காரணம் உங்களோட அம்மா தான், அவங்க அம்மா தான் ஹீரோயினோட ஃபேமிலியை பிளான் பண்ணி கொலை பண்ணிருப்பாங்க. இப்ப ஹீரோனோட அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்றானா, இவளோட ஃபேமிலிக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத கண்டுபிடி, ஆப்போசிட்ல ஓட்டிட்டு வந்த டிரைவர் யாருன்றதையும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி இந்த டைரக்டர் பொண்ணோட ஃபேமிலியை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்றான். இப்ப இந்த பக்கம் ஹீரோயினை பாத்தீங்கன்னா ஹீரோ வீட்டுல உள்ள எல்லா பொருளையும் போட்டு உடைச்சிட்டு இருக்க. ஹீரோட அசிஸ்டன்ட் ஹீரோக்கு கால் பண்றான். சார் மேடம் எல்லா பொருளையும் போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க, ரொம்ப டென்ஷனா இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அந்த உடஞ்ச பொருள் எல்லாம் எடுத்து போய் அதை அவளை காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. நீங்க எதுக்காக அவங்களை காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அவன் கேட்கறான். அவன் மேல எந்த தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும், உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கான வழியை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போனை வைக்க, இந்த பக்கம் ஹீரோயினை பாத்தீங்கன்னா என்ன வெளியே விடலன்னா அந்த வீட்டையே எரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. மேடம் ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு இவ சொல்றான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா என்னடா எந்தெந்த பிரச்சனை தான் தீக்க போறேன்னு தெரியலையே, அங்க வேற பெயிண்டிங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல, என்ன பெயிண்டிங் அப்படின்னு ஹீரோயின் கேட்கிறா. இல்ல ஷென் ஃபேமிலி அன்னைக்கு ஒரு பெயிண்டிங் வாங்கினாங்க, அந்த பெயிண்டிங் பத்தி தான் பேசுறேன் அப்படின்னு சொல்ல, ஷென் ஃபேமிலியா யாரவங்க அப்படின்னு சொல்லி கேட்க, டைரக்டர் மேடம் இருக்காங்களா அவங்களோட ஃபேமிலி தான், அவங்களோட அப்பா தான் இந்த பெயிண்டர் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு இப்பதான் எல்லா உண்மையுமே புரியுது, எல்லாமே அவளோட பிளான் தான், அவங்க ஃபேமிலி தான் உங்க ஃபேமிலியை கொண்டிருக்காங்கன்னு. இப்ப இந்த பக்கம் டைரக்டர் பொண்ணோட அம்மாவை பாத்தீங்கன்னா ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்றான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சவனா அவங்களோட மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு, நம்ம 2 பேரும் ஃபாரின் போயிடலாம், இங்க இருக்கிறது நமக்கு டேஞ்சர், ஜெயிலுக்கு போக கூட வாய்ப்பு இருக்கு, இந்த இடத்த விட்டு போயிடலாமா அப்படின்னு 2 பேரும் அவங்களோட பேக் எடுத்து போயிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் டோரை ஓபன் பண்ணா ஹீரோயின் தான் நிக்கிறா. இவ்வளவு பார்த்தவனே இவங்க ரொம்பவே ஷாக் ஆயிட்டு இருக்க. எங்க 2 பேரும் தப்பிச்சு போறீங்க அப்படின்னு இவ வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கா. இப்ப இந்த பக்கம் ஹீரோவை பாத்தீங்கன்னா அவனோட அசிஸ்டன்ட் எல்லா டீட்டெயிலுமே எடுத்துட்டு வந்து கொடுத்துறான். சார் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஷென் குடும்பத்தோட அக்கௌண்ட்ல இருந்தா அந்த டிரைவரோட அக்கௌண்ட்டுக்கு பணம் ஏறி இருக்கு, இது எல்லாமே பிளான் பண்ண ஒரு மர்டர் தான் அப்படின்னு சொல்ல, அப்பவே அவன் மேல எனக்கு ஒரு டவுட் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப அசிஸ்டன்ட் என்ன சொல்றானா, சார் மேடத்தை வீட்டுல காணோம், அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, இவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு ஹீரோயினை தேட போயிடுறான். இந்த பக்கம் ஹீரோயின் பாத்தீங்கன்னா கையில கத்தி எடுத்து வச்சுட்டு, நீ தானே என்னோட அம்மா அப்பாவை கொலை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, இவளுமே ஒத்துக்கிறா. ஆமா, ஏன்னா உன்னோட அம்மா தான் என்னோட டிசைனை திருடிட்டாங்க அப்படின்னு சொல்ல, என்னோட அம்மா திருடினாங்களா, உண்மையை சொல்றீ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அவளோட கையில குத்துற மாதிரி போக, அவளை பாத்தீங்கன்னா எல்லாம் உண்மையை சொல்லிடுறா. இல்ல நான் தான் உங்க அம்மாவோட டிசைனை திருடினேன், அந்த விஷயம் அவங்களுக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு, சொல்ல போனா நான் போலீஸ்ல மாட்ட வேண்டிய நிலைமை வந்துருச்சு, அதனாலதான் வேற வழி இல்லாம குடும்பத்தை போட்டு தள்ளிட்டேன் அப்படின்னு இவ எல்லா உண்மையை சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து ஹீரோயினை பிடிச்சிடறான். ப்ளீஸ் அமைதியா இரு, இப்பெல்லாம் கோவப்படாத
கூடாது அப்படின்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்க. இவங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும், நானே என்னோட கையால கால் பண்றேன் அப்படின்னு இவ போலீஸ்க்கு கால் பண்ணிடுறா. இப்ப அப்படியே 2 நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹிரேன் நம்மளோட வீட்டுல இருக்கும்போது அவளை பாக்குறதுக்காக ஹீரோ வரான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா உனக்காக சூப் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நீ என்கிட்ட நிறைய பொய் சொல்லிட்ட, பொய் சொன்னா எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கே தெரியும்ல, இனிமே பின்னாடி சுத்துறத விட்டு உன்னோட டைம் தான் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கதவை சாத்திர. ஹீரோ அதே இடத்துல உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அவளை பாத்தீங்கன்னா வீட்டுல உட்காந்து ஜாலியா ஜூஸ் குடிச்சிட்டு இருக்க. வெளியில யாரா இருக்கிற மாதிரியே இருக்கு. யாரான்னு ஓபன் பண்ணி பார்த்தா ஹீரோ தான். நீ வீட்டுக்கு போகலையாடா அப்படின்னு சொல்லி கேட்க, உன்னை விட்டு நான் எங்க போவேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த சூப்பை வாங்கிட்டு ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போட அப்படின்னு சொல்ல, ஹீரோ பாத்தீங்கன்னா குளிர்ல நடுங்கிட்டு அந்த இடத்த விட்டு போறான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் அவளோட வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு அவளோட ஃப்ரெண்டு தான் கால் பண்றா. அவ கால் பண்ணி என்ன சொல்றானா, இவன் ஆளோட கம்பெனியை மொத்தமா மூட போறாங்க, நியூஸை பாத்தி அப்படின்னு சொல்லி கேட்க, இவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு வேகமா இப்ப கம்பெனிக்கு தான் கிளம்பி போறா. அங்க போய் பார்த்தா எல்லாரும் அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்க. இப்ப அவன் நேரா ஹீரோவை பார்க்க தான் போறான். என்னாச்சு என்னோட கம்பெனிக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்னும் இல்ல, இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த டாக்டர் தான் வரான். அவன் தான் ஹீரோவோட கம்பெனியை மொத்தமா மூட வச்சவன். இந்த கம்பெனி ஃபுல்லாவே இவனுக்கு சொந்தமாயிடுச்சு. இப்ப அவன் ஹீரோனை பார்த்து என்ன சொன்னானா, அவன் கிட்ட இப்ப எதுவுமே இல்ல, எல்லாமே என்கிட்ட வந்துருச்சு, நீ ஏன் என் கூட இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோக்கு கோவம் வந்துருது. ஒழுங்கா அவளை விட்டு தள்ளி போட அப்படின்னு சொல்ல, உன்கிட்ட நான் பேசல, அவகிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு இவன் சொல்றான். உன் கூட வா, நீ என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு அவனை பழி வாங்கணும்னு நினைச்ச, நான் உன் கூட இருக்கணுமா, நான் என்னைக்குமே உன்னை சூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல அவன் இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, நீ என்ன சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நான் ஒன்னும் வேணும்ல உன்னை சூஸ் பண்ணல, அவனை ரிஜெக்ட் பண்றதுக்காக தான் உன்னை சூஸ் பண்ணேன், மத்தபடி இனிமே உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போக, ஹீரோ ரொம்பவே சோகத்தோட பாத்துட்டு இருக்கான். இப்போ நைட் ஆகுது. ஹீரோயின் அவ ஃப்ரெண்டு கூட ஒரு கிளப்ல தான் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கா. இவ இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். ஹீரோ பார்த்தோன்னே இவ கோவமாயிட்டு அந்த கிளப்பை விட்டு வெளியே வந்துட்டு இருக்க. ஹீரோவும் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். ப்ளீஸ் நில்லு அப்படின்னு சொல்லி இவன் கத்திட்டு வரும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹீரோக்கு ஒரு சின்னதா ஆக்சிடென்ட் ஆயிடுது. அந்த ஆக்சிடென்ட்ல ஹீரோ மயக்கம் போட்டு விழ, கோவனுக்கு என்னாச்சு ப்ளீஸ் எந்திரி அப்படின்னு சொல்லி இவ்வளவு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபீலிங்கோட அவ மனசுல உள்ள லவ் எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட சொல்ல, இப்ப அப்படியே கட் பண்ணா 2 பேரும் ஹீரோனோட வீட்டுல தான் இருக்காங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின்காக வழக்கம் போல சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிட்டு இருக்க. இவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்ப இவங்க 2 பேரும் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ என்ன சொல்றானா, என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, முடியாது போடா அப்படின்னு இவ சொல்லிடுறான். ஏன் நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நம்ம 2 பேரும் தான் லவ் பண்றோம், ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா வேற இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு ஒரு கால் வருது. என்னடான்னு பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல இருந்துதான் பாட்டி கண்ணு முழிச்சிட்டாங்க அப்படின்னு கால் வந்தவன 2 பேரும் கிளம்பி ஹாஸ்பிட்டல் போறாங்க. இப்ப நடந்த விஷயம் எல்லாத்தையும் பாட்டி கிட்ட சொன்னவன பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, நானே உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும், அன்னைக்கு என்ன தள்ளி விட்டது இவ கிடையாது, அந்த டைரக்டர் பொண்ணுதான் என்ன தள்ளி விட்டா அப்படின்னு சொல்ல ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிடுறான். இப்ப பாட்டிக்கு என்ன சொல்றாங்கன்னா, உண்மையாவே உனக்கு ஏத்த பொண்ணு பக்கத்துல இருக்காளே இவதான் அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. பாட்டி என்ன கேக்குறாங்கன்னா, எப்ப நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆன உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. இப்ப அவங்க 2 பேரும் பாட்டியை பார்த்துட்டு வெளியே வந்தவன ஹீரோ என்ன கேக்குறானா, அன்னைக்கு ஆக்சிடென்ட்ல என்ன காப்பாத்துனது நீ தானே, இந்த பிரேஸ்லெட் நான் உன் வீட்டுல இருந்து தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்ல ஹீரோனும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. சரி பாட்டி கிட்ட நீ பாட்டுக்கு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்ட, எப்ப கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு சொல்லி கேட்க, நான் முன்னாடி ஓடுறேன், நீ என்ன பிடிச்சிட்டனா நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஓடிட்டு இருக்க. ஹீரோ பின்னாடி துரத்திட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் அப்படி ஹாப்பியா ஓடிட்டு இருக்கதோட தான் இந்த டிராமா முடியுது. அடுத்து ஒரு சூப்பரான டிராமாவோட உங்களை வந்து பாக்குறேன். பாய்.